என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு புகழ் மாமணி என்ற அருமையான ஒரு விருதினை பெற்றிருக்கிற என்றும் என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பமை நீதியரசர் சேது முருகபூபதி அவர்கள் ஐயா அவர்களையும் இந்த அருணகிரிநாதர் திருக்கோயிலை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிற அறக்கட்டளையினுடைய அனைத்து நிர்வாகிகள், தலைவர், செயலர், உறுப்பினர்கள், அருணகிரிநாதர் விழா குழு நண்பர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற பல்வேறு பெரியோர்கள், மிக சிறப்பாக திருப்புகழை பாடுகிற மரியாதைக்குரிய நம்முடைய சம்பந்த குருக்கள் அவர்கள், இப்படி எல்லா பெருமக்களும் நிறைந்திருக்கிற நல்ல சபையிலே அருணகிரிநாத பெருமானுடைய சன்னதியிலே இன்று இந்த குரு பூஜை பெருவிழாவிலே உரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தமைக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் நீதியரசர் அவர்கள் மிகவும் குறைவாக சுருக்கமாக பேசினார்கள். நான் கூட கேட்டேன், இது நியாயம் இல்லையே, இவ்வளவு சுருக்கமா பேசலாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல உங்களுடைய பேச்சுக்கு அது இடையூறாக அமைந்து விடக்கூடாது, அதனால நான் ரொம்ப திட்டமிட்டு குறைத்து கொண்டேன்னு சொன்னார். எப்பவுமே ஒரு சொல் சொன்னாலும் நீதியரசருடைய சொல்லுக்குன்னு ஒரு கூடுதல் மரியாதை உண்டு. நிறைய பேசினாலும் வழக்கறிஞர் வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னாலும் நீதிபதி சொல்லுக்கு மரியாதை கூடும். கம்பராமாயணம் படிச்சவங்களுக்கு தெரியும். கம்பராமாயணத்துல ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறத கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ஒரு இடத்துல விளக்குகிறார். எங்க தெரியுமா? அனுமன் தூது வந்திருக்கிறான். அந்த அனுமன் ராவணனுக்கு சில அறிவுரைகளை சொல்லுகிறார். ரொம்ப கோபம் வருகிறது ராவணனுக்கு. எப்பவுமே புத்தி சொன்னா, நல்லவங்க புத்தி சொன்னா மக்களுக்கு பிடிக்காது. உலகத்துல கோபம் வரும், அது இயல்பு, உயிரினுடைய இயல்பு. அதனால ராவணனுக்கு ரொம்ப கோபம் வருது. ஒரு எல்லை மீறி போகிற போது உடனே இம்மீடியட்டா ராவணன் தானே அரசு, கவர்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ், அரசுங்கிற அந்தஸ்து அவனுக்கு தானே இருக்கு. கோபத்துல சொல்றான், கொல்மின் என்றார். கொல்லுடா, அந்த குரங்கை பிடிச்சு கொல்லுடா, கொல்மின் அப்படின்னு உத்தரவு போடுறான். ஒரு கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுது, கொல்மின் அப்படின்னு சட்டம் போடுது. சார், அந்த சபையில ஒரே ஒரு ஆளு விபீஷணன். அவன் என்ன போஸ்டர் இருக்கான்னு என்னன்னே தெரியாது. அடுத்த வார்த்தை நில்மின் என்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழை போட்டாரு. அவ்வளவு பெரிய அரசு நிலையில இருக்கிற ராவணன் கொல்மின் என்று சொன்ன உடனே நில்மின் என்று யார் போட்டார்னா வீடனன் நீதியான் என்று எழுதினான் கம்பன். விபீஷணன் என்கிற நீதிமான். அப்ப அந்த நீதிமானுக்கு ஒரு உத்தரவு இருக்கு. இது நான் இப்போ இந்திய துணை ஜனாதிபதிக்கு சொல்லணும். என்ன இருந்தாலும் கோர்ட்டு தான் சார் பவர்ஃபுல். ஆட்சியில் இருப்பவர்களை விட நீதிமன்றங்கள் தான் அதிகமான அந்த நில்மின் அப்படின்னு சேர் கொடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு தான். எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதை கம்பன் அன்னைக்கே எழுதி காட்டுகிறார். இதெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? அதனால ஒரு வார்த்தை சொன்னாலும் நீதியரசருடைய சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. பல வார்த்தை சொன்னாலும் வழக்கறிஞர் வார்த்தைக்கு ஃபீஸ் தான் உண்டு. எனக்கு அவர்கள் மீது எப்படின்னா 20-25 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து எனக்கு அவர்கள் பழக்கம். 30 ஆண்டுகள் இருக்கு. புதுவையிலே பல விழாக்கள் நாங்கள் போகிற போது அவருடைய தோற்றமே ரொம்ப வசீகரமான ஒரு தோற்றம். அந்த கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி, அப்படி சொல்லா ஒரு முடி, அந்த சேதுபதிங்கிற பேருக்கு ஏதாப்புல ஒரு மகாராஜா மாதிரி தான் அவருடைய தோற்றம். அவருக்குன்னே அது பிறவியிலேயே கடவுள் கொடுத்த பரிசு. அந்த மாதிரி ஒரு அருமையான தோற்றத்தோடு இலக்கியத்தை ரசிப்பார். நீதியரசர் மகாராஜன் மாதிரி அவர் பாராட்டுகிற முறையே ஒரு தனி அழகாக இருக்கும். அவருடைய பாராட்டை பெறுவது என்பது எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு பெருமை தருகிற விஷயம். அப்படி அவருடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு நாங்கள் எவ்வளவோ ஏங்கி இருக்கிறோம். அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விருதை கொடுக்கிற ஒரு பேச்சை முருகப்பெருமான் எனக்கு வழங்கி இருக்கிறார்.
நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதை கொடுக்கறதுக்கான ஒரு கருவியாக என் கையை கொடுக்க சொல்லி என் கையில கொடுத்திருக்கிறீர்கள். நான் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அவர்கள் வாழ்நாளில் இது ஒரு பெரிய நாள் என்பதை விட என்னுடைய வாழ்நாளில் இது மிகப்பெரிய நாள். ஏன்னா அவருக்கு திருப்புகழ் கரைத்து குடித்தவர், கடல் திருப்புகழ். நீங்க எந்த பாடலை கேட்டாலும் சொல்வார், எதற்கு விளக்கம் கேட்டாலும் சொல்வார், அதன் நுட்பத்தை சொல்வார், தத்துவத்தை சொல்வார், இலக்கிய விளக்கத்தை சொல்வார். எல்லாவற்றையும் அந்த திருப்புகழ் அப்படி அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து படித்து உணர்ந்து அந்த நிலையில நிற்கிற மிகப்பெரியவர். அதனால அவர்களுக்கு இந்த அருணகிரிநாதர் திருக்கோயில் இந்த திருவிழா சார்பாக இந்த பட்டத்தை கொடுத்திருப்பது சால பொருந்தும் என்று இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முருகப்பெருமானுடைய வழிபாடு தனித்த சிறப்புடைய ஒரு வழிபாடு. இதுல முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் நாம் மனதில் கொள்ள வேண்டிய எல்லா பகுதிகளையும் நமக்கு எழுதி காட்டியிருக்கிற பெருமை அல்லது கொடுத்திருக்கிற பெருமை திருப்புகழுக்கு உரியது. அந்த திருப்புகழ் தமிழ் மறை ஞான நூல். அவருடைய புத்தகத்துல கூட எழுதியிருந்தார், டிவைன் கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சிருக்காரு. நான் அதை எப்படி படிச்சேன், திருட்டுத்தனமா படிச்சேன். அவர் மேல புத்தகத்துல எழுதியிருக்கிறார், டிவைன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படி டிவைன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அவருடைய அந்த நோட் புக்கில் ஒரு குறிப்பு எழுதி வச்சிருந்தார். அவர் எவ்வளவு பெரிய விஷயம் அது. இந்த ஞான பாதையிலே நாம இறைநிலை பெறுவதற்கான வழி என்ன, இறைநிலை பெறுவதற்கான வழியை பாடத்திட்டமாக கொடுத்த பெருமை சத்குரு அருணகிரிநாதருக்கு உண்டு. ரொம்ப கருணை உடையவர். நம்முடைய மீது உள்ள கருணையினாலே இந்த பாடத்திட்டத்தை தமிழ் மொழியிலே மிகச்சிறந்த உலக சிறந்த மொழியாகிய தமிழ் மொழியிலே நமக்கு உள்ளம் கொள்ளும்படியாக கொடுத்தார். கோயிலுக்கு வருகிற எல்லாருமே ஒரே மாதிரியான பக்குவத்தோடு வருவதில்லை. வெவ்வேறு பக்குவத்தில் இருக்கிறார்கள், வெவ்வேறு நோக்கத்தில் இருக்கிறார்கள். நான் அந்த வழியா வருகிற போது பார்க்கிறேன், மலை சுற்றுகிறவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரே நோக்கத்துக்காகவா சுற்றுகிறார்கள். சில பேருக்கு கருப்பட்டி காப்பி ரொம்ப முக்கியமா இருக்கு. சில பேருக்கு இந்த அண்ணா இந்த திருவண்ணாமலை மட்டும் என்னன்னா எங்க நின்னாலும் திங்கலாம். ஒண்ணு ஃப்ரீயா போடுறான், இல்லாட்டி காசு வாங்கிட்டு போடுறான். ரெண்டே குரூப், சும்மா வாங்குற பிச்சைக்காரன், காசு கொடுக்குற பிச்சைக்காரன். ரெண்டு குரூப். எங்க போனாலும் திங்கலாம், வரிசையா திங்கிறது தான் முக்கியம். திருவள்ளுவர் அதனால்தான் செவியில் அறைகிற மாதிரி சொன்னார், செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்னு கேட்டார். முதல் சுவை உணவு சுவை. உலகத்துல எல்லா குழந்தை பிறந்தவொடனே செப்பு கொட்டுது, பால் தாய்ப்பால் கொடுத்தவொடனே செப்பு கொட்டுது. முதல்ல அந்த அந்த பசிக்கு உணவு தேவைங்கிறத யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது முதல் சுவை. ஆனா அந்த முதல் சுவையோடையே பல பேர் நின்று விடுகிறார்கள் உலகத்துல. அந்த செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்களாக இல்லாம வெளியில் இருக்கிறவர்கள் வாய்ச்சுவையில் ஆர்வம் காட்ட, மண்டபத்துக்குள் இருக்கிறவர்கள் செவிச்சுவையில் ஆர்வம் காட்ட இந்த இடம் இப்ப அமைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் தேடி போவது ஒரே மாதிரியான விஷயத்தை அல்ல, ஒவ்வொருவர் ஒரு பொருளை தேடுகிறார்கள் இந்த உலகத்துல. சரி, அப்படி உள்ள கோயில்ல வந்து சுவாமி கும்பிடுறவங்களும் ஒரே மாதிரியாக எனக்கு ஞானம் கொடு அப்படின்னு கேட்கிறார்களா அல்லது வேண்டுகிறார்களா? அது ஒரு கேள்வி. நாங்க பட்டிமன்றத்துல பேசும்போது வேடிக்கையா சொல்லுவோம், சாமி கும்பிட்டோன்னா அப்பா பையனை பார்த்து கேட்டாரு, நீ என்னடா வேண்டிக்கிட்ட? அப்பா நான் என்னப்பா வேண்டிக்கிட்டேன், காரு கொடு, பங்களா கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு வேண்டிக்கிட்ட. அப்படியே அந்த சாமியை வேண்டுறது புத்தி கொடுன்னு வேண்டணும். நான் அப்படித்தான் வேணுனேன்னாரு அப்பா. கொஞ்சமா யார் யாருக்கு எது இல்லையோ அதை தான் அவங்க கேட்டுக்க வேண்டியதுதானப்பா. உனக்கு என்ன இல்லையோ நீ கேட்ட, எனக்கு என்ன இல்லையோ அதை நான் கேட்டேன்னு வேடிக்கையா ஒரு சம்பவம் சொல்வோம். வேண்டுவது, இறைவனிடத்துல வந்து வேண்டுவது என்ற ஒரு பழக்கத்தை எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரியான தன்மையை வேண்டுகிறார்களா? அவன் வேண்டத்தக்கது அறிவோர், அவனுக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசாம மௌனமா இருக்கிறார்களா? அருணகிரிநாத பெருமான் சொன்னார், சரி நீ அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நீ போய் நின்னாலே உனக்கு என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும், உலகியலா வேணுங்கிறதெல்லாம் கேட்காத, கொடுக்கப்படும் அப்படின்ற. சார், விவேகானந்தரை ராமகிருஷ்ணர் சோதிக்கிறார். காளி கோயில்ல போய், விவேகானந்தர் குடும்பத்துல வறுமை இருந்தது.
ரொம்ப வறுமை, அப்பா இறந்து வர போயிட்டார். அந்த காலகட்டத்தில் ரொம்ப அந்த குடும்பம் கஷ்டப்படுது. குருதேவர் ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்றார் விவேகானந்தர், சரி உள்ள போய் காளிகிட்ட போய் கேளு அப்படின்றார். இவர் காளி கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் வாசல்ல இப்படியே கையை கட்டிட்டு உலாத்துறாரு ராமகிருஷ்ணர். அவன் வந்த உடனே என்ன கேட்டுட்டியா, என்ன கேட்டுட்டியா அப்படின்றார். விவேகானந்தர் திருப்பி கேட்டார், எதன்னு? எப்ப என்கிட்ட சொன்னல உனக்கு கஷ்டமா இருக்கு. உள்ள போன உடனே மறந்து போச்சு அப்படின்னு போய் மறுபடியும் கேட்டுருவார். இவர் மறுபடியும் போனாரு, அதேதான் சம்பவம், மறுபடியும் மறந்து போச்சு. 3 தடவை போயிட்டு திரும்பி வந்து என்னன்னு தெரியல, அவர் சன்னதிக்கு போனா கேட்கணும்னே எனக்கு தோண மாட்டேங்குது, நான் என்னென்னமோ யோசிக்கிறேன், வந்துட்டேன் திரும்ப அப்படின்னு. அப்ப ராமகிருஷ்ணர் சொன்னாரு, நீ எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, கடைக்கண் பார்வை பட்டாலே போறோம், அவள் தரித்திர நாசினி, அவ கடைக்கண் பார்வைப்பட்டாலே உனக்கு வேண்டியதெல்லாம் உலகத்துல கொடுக்கப்படும், நீ ஒண்ணு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா. இப்போ அடிப்படையில ஆரம்பத்துல கோயிலுக்கு போகிறவர்கள் இறைவன் வேறு நான் வேறு என்று பிரித்து கொண்டு எனக்கு பொருள் கொடு அப்படின்னு கேட்பதை தவிர்க்க முடியாது. நமக்கு அப்படித்தான் முதல்ல தோன்றும் கேட்கிற போது. மிகுத்த கனமதுரு நீழ்சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு பகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் தைத்த வடிவேலா அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க. அதாவது அவருடைய அந்த திருவடிகளை போய் நீ வெறும்ன கும்பிட்டா போதும், 2 இக பர சௌபாகியங்களையும் அவன் கொடுத்துடுறான். எப்படி கொடுக்குறான்? மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாள். சார், வாழ்வு அப்படிங்கிற போதே டைம் லிமிட்டேஷன் ஒண்ணு வந்துருக்கு. எவ்வளவு நாள் மிஞ்சி போனா 120 வயசு வாழ்ந்தார் ராமானுஜர், 120 ஆண்டு வாழ்ந்தார். 120 ஆண்டு மனிதனுக்கு ஆயுள் என்று ஒரு கணக்கு சொல்றாங்க. அவ்வளவுதான் மேக்சிமம் நம்மளால வாழ முடியும். எல்லாம் கரெக்டா வாழ்ந்தாலே 120 வருஷம் தான் வாழ முடியும். ஆனா சில பேர் பாருங்க, திருவள்ளுவர் 2000 வருஷமா வாழ்றார், 2000 வருஷமா திருவள்ளுவர் வாழ்றார். சுஜாதான்னு எழுத்தாளர் திருவள்ளுவரை பத்தி ஒரு வார்த்தை எழுதினார், இந்த மனிதன் விசித்திரமானவன், எல்லோரோடும் கைகுலுக்கி பேசுவதற்கு ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். திருவள்ளுவர் இந்த மனிதன் வித்தியாசமானவன், எல்லோரோடும் கைகுலுக்கி பேசுவதற்கு ஏதோ ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார் அப்படி. திருவள்ளுவருக்கு போனா அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஒண்ணு வச்சிருக்கிறார், ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறார். 2000 வருஷமா அந்த உயிரோடு இருக்கிறார். அப்ப வாழ்வு எல்லாருக்கும் நீண்ட காலம் இருக்கக்கூடிய வாழ்வு கிடைக்குமான்னு தெரியல. புலவனுக்கு கிடைக்கலாம், இலக்கிய கவிஞனுக்கு கிடைக்கலாம். மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாள். அதாவது இதை விட இக வாழ்க்கைக்கு எத்தனை கண்டிஷன்ஸ் வேணுமோ வாழ்க்கையில எல்லாத்தையும் முழுமையா சொல்லுகிற ஒரு வார்த்தை. எப்படி? வாழ்வு, பெருவாழ்வு, கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாள். அடிக்கடி சொல்றதுதான், சில பேருக்கு நிறைய வசதி இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சில பேருக்கு ஒரு வசதி இருக்காது, சௌக்கியமா அனுபவிக்கும். சார், எங்க கோயம்புத்தூர்ல ஒரு மில் முதலாளி இருக்காரு. அவர் வந்து இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே காஸ்ட்லியான கார் தான் வாங்குவார். அவருடைய குணம், உலகத்திலேயே என்ன கார் காஸ்ட்லியோ அதுதான் வாங்குவார். கோயம்புத்தூர்ல பெரிய மில் முதலாளி. அந்த கார்ல அவர் எவ்வளவு பயணம் பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, காலையில 8 மணிக்கு அவர் வீட்டை விட்டு அந்த கார்ல ஏறினார்னா 12 கிலோமீட்டர்ல அவர் மில்லு வந்துடும். 12 கிலோமீட்டர்ல அவர் இறங்கிட்டாருன்னா நேரா மில்லுக்குள்ள போயிடுவார். திருப்பி எத்தனை மணிக்கு வெளியே வருவார் தெரியுங்களா? ராத்திரி 8-8:30 தான் வெளியே வருவார். திருப்பி வந்து ஏறினா 12 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வீட்டில் கூடாது அந்த டிரைவர் விட்டுட்டு போவான். எனக்கு தெரிஞ்சு 24 கிலோமீட்டருக்கு மேல அந்த கார்ல அவரு ஒரு நாளைக்கு பயணம் பண்ண மாட்டார். ஆனால் ஒரு டிரைவர் இருக்கான் பாருங்க, அப்படி ஒரு டிஷ் சார். கார் சாப்பிடுறதா இருந்தா அந்த கார் எடுத்துட்டு தான் போவான், என்ன வேணும்னாலும் அந்த கார் எடுத்துட்டு தான் போவான். இது பெருசு இல்லை சார், எனக்கு பெரிய ஆச்சரியம். அது பின் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு அவன் சொல்லக்கூடாது, அவர்னே சொல்லுவோம், எல்லாரும் பெரிய மரியாதைக்குரியவர் தானே. அவர் பின் சீட்ல உட்கார்ந்து அந்த டிரைவர் முன் சீட்ல 2 காலை இப்படி போட்டு அந்த 2 காலை டிங் 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 இப்படி ஆட்டிக்கிட்டு ஏசி போட்டு சௌக்கியமா ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு அவர் சந்தோஷமா அந்த காரை என்ஜாய் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்ச அந்த காருக்கு பில்லு பே பண்ணது மட்டும்தான் முதலாளி, முழுசா அனுபவிக்கிறது முழுக்க உங்க டிரைவர் தான். இதுல எப்படின்னா 4:30 மணிக்கு அவன் பிள்ளைக்கு ஸ்கூல் விடும், போய் அவன் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் வீட்டுல விட்டு வருவான். அவன் அந்த காரை எடுத்துட்டு போவான், 4:30 மணிக்கு கொண்டு போய் பிள்ளைய வீட்டுல விட்டு திரும்பி வருவான். இப்ப
இவர் பேர்ல கார் இருக்கு, ஆனா அனுபவ பாத்தியதை முழுக்க அவன் பேர்ல இருக்கு. அவன் தான் வாழ்க்கையில அனுபவிக்கிறான். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற, நீங்கள் சேர்த்து வைப்பது உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் அனுபவித்தது மட்டும்தான் உங்கள் சொத்து. நீ எவ்வளவு தண்ணி குடிச்ச, நீ எவ்வளவு காட்டு குடிச்ச, நீ எவ்வளவு சாப்பிட்ட, நீ எவ்வளவு தானம் பண்ண, எவ்வளவு பிறரை மகிழ வச்ச, இது என்னென்ன நீ அனுபவத்துல கொண்டு வந்தியோ அதுதான் உனக்கு வாழ்க்கையா இருக்க முடியுமே ஒழிய சேகரிச்சதெல்லாம் எப்படி ஒரு சொத்தா இருக்க முடியும்? சரி, முதல்ல உலகியல் தான் மனுஷன் விரும்புறான், அதனால கடவுள்கிட்ட போனாலும் முதல்ல கேட்கிறான், தப்பே கிடையாது. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டா, நாளாக நாளாக கோயில்கள் மிகப்பெரிய வணிக சந்தைகளாக மாறிவிட்டது. ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல இருக்கலாம், எல்லா காலத்திலையும் அதுலயே இருக்கலாம். நான் அடி கூட இப்ப இல்ல, என்னுடைய முதல் ஒரு சிங்கப்பூர் பேச்சு யூடியூப்ல இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். ஒரு 16 வயது வருகிற போது உனக்கு காமத்தை பற்றிய சிந்தனை வரவில்லை என்றால் உன் உடம்பில் ஏதோ கோளாறு என்று பொருள். ஒரு 61 வயதிலும் உனக்கு அதே சிந்தனை வருகிறது என்றால் உன் புத்தியில் ஏதோ கோளாறு என்று பொருள். 16 வயசுல வர்றதுல தப்பு இல்லை, அப்படி ஒரு ஃபீலிங். 61 வயசுலயும் அதே மாதிரி ஃபீலிங்கோட இருக்கிறேன்னா சம்திங் ராங் இல்லையா? நம்ம வாழ்க்கையில டிராவல் இருக்கணும், பயணம் இருக்கணும், ஒரு ஆன்மீக முன்னேற்றம் இருக்கணும். சரியா சொல்றதா இருந்தா மூலாதாரத்திலேருந்து குண்டலினியை கிளப்பல, நாம நம்மளை கிளப்பி மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம் வந்து, சுவாதிஷ்டானத்திலேருந்து மணிப்பூரகம் வந்து, மணிப்பூரகத்திலேருந்து அப்படியே அநாகதம் வந்து, விசுக்தி வந்து, ஆக்ஞை வந்து, நாம துரியத்துக்கு பயணப்பட்டாதான் வாழ்க்கை சரியா இருக்குன்னு. இது பயணப்படலைன்னா வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்குது? அதனால ஏதாவது அர்த்தம் இருக்குதா? உங்களில் பல பேர் பிளேன்ல போயிருப்பீங்க, நீங்க கண்டிப்பா டெஃபினட்டா பிளேன் பயணம் பண்ணிருப்பீங்க. பிளேன்ல ஏறி உட்கார்ந்தோம்னா பிளேன் என்ன பண்ணோம்? அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரன்வேன்னு ஒன்று இருக்கு. ரன்வே என்ன ஒரு 600 மீட்டர் இருக்கும், இல்லை 1 கிலோமீட்டர் இருக்கும், இல்லை 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஃப்ளைட்டுக்கு தகுந்த மாதிரி அது ஓடணும், ஒரு டிஸ்டன்ஸ் ஓடி தான் மேலே ஏற முடியும். அதுக்கு ஒரு ரன்வே கொடுத்துருப்பான். கண்ணதாசனும் MS விஸ்வநாதனும் ஒரு தடவை பிரான்ஸ் போனாங்க. போன போது இந்த ரன்வேலேருந்து ஃப்ளைட்டு கிளம்பி அப்படியே போயிட்டு ரிப்பேர் என்னமோ ஒன்று, நல்ல வேலை முதல்ல அந்த பைலட் கண்டுபிடிச்சிட்டான். அதனால ரன்வேல அப்படியே போய் சுற்றி அப்படியே திரும்பி இந்த கேட்டுக்கு கொண்டாங்க. அப்ப MS விஸ்வநாதன் எவ்வளவு இன்னசென்ட்டுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாருங்க. கண்ணதாசன் கேட்கிறாரு, அண்ணே இது இப்படியே பிரான்ஸ் போகுதோ, எது தரையிலேயே இப்படியே பிரான்ஸ் போகுதோ அப்படின்றாரு. கண்ணதாசன் சொன்னார், ஆமா இப்ப ஏன் நிறுத்தி இருக்கிறாங்க, ரோட்ல பில்டிங் எல்லாம் இடிக்குதான், அதனால எல்லாம் இடிச்சிட்டு அப்புறமா அதை எடுத்துட்டு போறாங்களாம். அறிவு கெட்டவங்க, உனக்கு சங்கீதம் தவிர உனக்கு வேற என்னடா தெரியும்? எங்கேயாவது பிளேன் இப்படியா போக முடியுமா? கொஞ்ச நேரம் ஓடும், அப்புறமா மேலே போகணும். அப்ப ஏன் இது மேலே போகல? ரிப்பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிளேன் ஒரு 80 கோடி வச்சுக்கலாமா, 100 கோடி வச்சுக்கலாமா, 110 கோடி வச்சுக்கலாமா? 110 கோடி ரூபாய் போட்டு ஒரு பிளேன் பண்ணா அந்த பிளேன் வந்து 800 மீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர் அது ரன்வேல போகலாம். அப்புறமா பாருங்க டில்ட் இப்படி ஒரு மேலே தூக்கும், அப்படியே அது மேலே போனாதான் அதுக்கு மரியாதை, அது அப்படியே பயணப்படும் இல்லையா? இது மேலே நோக்கி போகாம அப்படியே ரோட்லயே போயிட்டே இருந்தா ஏங்க 100 கோடி ரூபாய் போட்டு ஒரு பஸ்ஸா கட்டுவான். பஸ் 80 லட்சம் ரூபாயில கட்டலாமே, 80 கோடி போட்டு ஒரு பஸ்ஸா கட்டுவான் இல்லை. மன்னிச்சுக்கங்க, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு கவனிக்கணும். நாமெல்லாம் விமானத்தை பஸ் போல் ஓட்டி கொண்டிருக்கிற முட்டாள்கள். உலகியல் என்ற ரன்வேல கொஞ்சம் தூரம் ஓடி பிளேன் டேக் ஆஃப் ஆகி மேலே போனோம். நம்ம பிளேன் மேலேயே போக மாட்டேங்குது. ஏர் இந்தியா பிளேன் மாதிரி எப்ப கீழே வரலாம்னே காத்துக்கிட்டு இருக்குது. என்ன ஆகுறது? அப்ப 100 கோடி ரூபாய்க்கு இந்த பிளேன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? டேக் ஆஃப் எப்ப ஆகுறது? இது எப்ப மேல் நோக்கி பயணிக்கிறது? அதுக்கு ஒரு ரகசியம் வேண்டியிருக்கு. நாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்மளை மேல நகர்த்தி கொண்டே மேல போகணும். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர, உலகத்துல எத்தனையோ மதங்கள் அப்படின்னா, இந்தியாவுல 2000 சில்லற மதங்களுக்கு மேல இருக்கு, 10,000-20,000 கடவுள்களுக்கு மேல இருக்கு. இந்தியாவில புள்ளிவிவரம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு மதங்கள் இருக்கு. இந்தியாவில மட்டுமே இவ்வளவு மதங்கள் இருக்கு, இவ்வளவு கடவுள்கள் இருக்கு. எல்லா மதங்களுடைய அல்டிமேட் எய்மும் என்ன? பரீட்சையில பாஸ் பண்றது, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அந்த சக்தி வரத்தை கொடுக்கறதுக்கு எந்த சுவாமிக்கும் சக்தி இருக்கிறதா எனக்கு தெரியல. இது வரைக்கும் எந்த சாமியும் நல்ல மாப்பிள்ளை கொடுத்ததா எந்த பெண்ணும் முழுசா நம்பினதே இல்லை. உண்மைன்னு சொல்லிடணும்.
அதே மாதிரி இவர் வேண்டாரு பாருங்க நல்ல மனைவி, அதுக்கும் சான்ஸ். அது எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டிலேயே அதை கல்யாண மாலை மோகன் ஒருத்தர் தான் போய் சொல்றாரு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு மனைவி, இவர் ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு, மோல்டு பண்ணி உடனே கையில கொடுத்துருவாருங்க. எதிர்பார்க்கிற மாதிரியே மனைவி எவனுக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல? கிடைக்கவே கிடைக்காது. அவரையே கேட்டேன், ஏன் இப்படி சொல்ல? எவனுக்கு கிடைக்கல, ஒரு ஆறுதலுக்காக சொல்லலாமே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. சரி சார், கோயிலுக்கு போறோம், துர்காய்க்கு நீங்க விளக்கேத்துறீங்க, செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி பாக்குறீங்க, நல்ல கணவன் கிடைக்கட்டும் அப்படி. என் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேர இருக்க, எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்ய இருக்க, இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் வல்குதியே எங்களிலும் ஞாயிறு. ரைட், விரதம் இருக்கிறீங்க, கஷ்டம் இருந்து எல்லாம் பாக்குறீங்க. ரைட், இதுதான் அல்டிமேட் பர்பஸ். திருப்பி 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 கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று வீடு கட்டி, அந்த வீட்டை வித்துட்டு இன்னொரு பெரிய வீடு கட்டி, அப்புறம் அந்த வீட்டை எடுத்து இன்னொரு பெரிய வீடு கட்டி. சார், நான் கூட கொஞ்சம் பெரிய வீடா இருக்கணும்னு தான் வீடு கட்டினேன். ஏன்னா எனக்கு சின்ன வீடு ஜாதகத்திலே கிடையாது. பெரிய வீடா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பெரிய வீடு கட்டினேன். நான் எப்படி கட்டினது தெரியுங்களா? வீடு கட்டும் போது எனக்கு ஒரு ரூமு, படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஆஃபீஸ் மாதிரி ஒரு ரூமு, அப்புறம் எங்களுக்கு ஒரு பெட்ரூமு, அப்புறம் விசிட்டர்ஸை மீட் பண்ணுறதுக்கு இடம், அப்புறம் என் 2 பொண்ணு மாப்பிள்ளை, அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை 2 பொண்ணு, அப்புறம் பேரம்பேத்தி எல்லாம் வந்தா, இப்படியெல்லாம் கட்டினேன். இப்போ என்னையும் அந்த கிழவியவும் தவிர வீட்டில் யாரும் எதுவுமே வரமாட்டேங்குது. எதுனாலும் போன்ல பேசுறீங்கப்பா, நல்லா இருக்கியப்பா, இன்னும் ஒண்ணு கேட்கல, ஏப்பா நல்லா இருக்கேன்னு கேட்கல. நல்லா இருக்கியப்பா, நல்லாவே இருந்தா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. நீ நல்லா இல்லைன்னா நான் வேற வந்து பார்க்கணும். இருக்கிறதுக்கு நேரமே இல்லை. நான் கிண்டலுக்கு சொல்லல. ஒரு எல்லைக்கு அப்புறம் யாருமே யாருக்குமே தேவைப்படலை. ஒரு எல்லைக்கு அப்புறம் யாருமே யாருக்குமே தேவைப்படலை. இன்னும் சொல்ல போனா ஒருவர் இன்னொருவருக்கு நரகமாகி கொண்டு வருகிறோம். ஒருவர் இன்னொருவருக்கு நரகமாகி கொண்டு வருகிறோம். வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எதை கேட்டோம்? இப்படி ஒரு புள்ள வேணும் கேட்டோம், அப்படி ஒரு சொத்து வேணும் கேட்டோம், இப்படி ஒரு புகழ் வேணும்னு கேட்டோம். இது எல்லாமே கேட்டோம். பட் இது எல்லாம் கேட்டோம், கேட்டதாலேயே கெட்டோம். கேட்டதாலேயே கெட்டோம். இதுதான் பெரிய ஆச்சரியம். என்னென்ன கேட்டோமோ அதுதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கல். சார், இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை அமையணும்னு 7 வாரம் கோயிலுக்கு போன பொம்பளைங்க இல்ல, இந்த மாப்பிள்ளை தான் அமையணும் அப்படின்னு ஜாதகம் வந்ததுல இருந்து 7 வாரம் கோயிலுக்கு போன பெண்கள் உண்டா இல்லையா? அவங்களே 60ஆம் கல்யாணத்துக்கு முதல்ல என்ன பாவம் பண்ணணும், என் தலையெழுத்து என்ன சொன்னாலும் இந்த ஆளுக்கு மண்டையில ஏறவே மாட்டேங்குது அப்படி. ஆனா மறுநாள் தாலி கட்டிக்குவாங்க, அது வேறு சமாச்சாரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை நாம் வேண்டும் என்று கேட்டோமோ அதுவே நமக்கு வேண்டாத ஒரு பொருளாக மாறுவதற்கு ஒரு 40 ஆண்டு அல்லது 30 ஆண்டு நமக்கு தேவைப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப இதுல இருந்து நம்மால வெளியில வர முடியல. எதை நோக்கியது நம்முடைய பயணம் அப்படின்னு. இங்கிலீஷ்ல ஒரு 2-3 வார்த்தை இருக்கு. என்னன்னா, நான் முதலியே ரிசல்ட் ஓபன் பண்ணிடுறேன், ஏன்னா அது ஈஸி. நம்ம ஏன்னா ரொம்ப ஆழமா போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். ரியலைசேஷன் ஒரு வார்த்தை இருக்கு, அவேர்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரியலைசேஷன், அவேர்னஸ், இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எதெல்லாம் நம்முடைய பாசிட்டிவ் நம்ம சேர்த்தோமோ எல்லாமே நமக்கு நெகட்டிவ்ங்கிறது புரிய ஆரம்பிக்கும். உண்மையிலேயே இப்ப நாங்க அந்த பெரிய வீடு வேணும்னு கட்டணம் பாருங்க, இதை விற்கவும் முடியல, மெயின்டைன் பண்ணவும் முடியல, குடியிருக்கவும் முடியல, வாடகைக்கு விடவும் முடியல. ஏன்னா வாடகைக்கு விட்டா அவன் பண்ற இன்சூரன்ஸ் நமக்கு பிபி ஏறி போயிடும். நம்ம வீட்டுல போய் ரோஜால இருந்து பூ பறிக்கிறான், வாழை இலைய வெட்டுறான், அவன் வாடகைக்கு விட்டவன் பண்ற இன்சூரன்ஸ் தொங்க முடியும், எதுவுமே பண்ண முடியல. இந்த விற்கலாம்னா சார் ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி சார், சுலபத்துல இது போகாது சார். சில பேரை பார்த்தா சுலபத்துல போகாதுன்னு பாருங்க, அது மாதிரி சொல்றாங்க, சுலபத்துல போகாது சார். அவன் கொடுப்பவன் ஒழுங்கா கொடுப்பானா, ஒய்க்கு கொடுப்பானா, இல்லாட்டி வேற ஏதாவது இன்சூர் பண்ணுவானா, ஒழுங்கா பேமெண்ட்டை கொடுத்துருவானா இல்லையே. ஸோ எதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தரும்னு சேர்த்தேனோ அதெல்லாம் தான் எனக்கு துன்பம் தருது. இப்ப எங்க திருவள்ளுவர் மறுபடியும் நிக்கிறார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலர். இது பள்ளிக்கூடத்திலேயே வச்சான், ஒரு மார்க் மனப்பாட பகுதி எழுதி வாங்கினதோட சரி. ஆனா வாழ்க்கைக்குள்ள அதை அப்ளை பண்ணணும்னு அப்ப தோணல. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலர் தெரியுது. சரி, இப்ப படிப்படியா என்ன ஆகி போச்சு,
வாழ்க்கையில இந்த எதெல்லாம் சொத்து சேர்த்தோம், மனைவி மக்கள்னு சேர்த்தோம், எல்லாம் அர்த்தம் இல்லாம போகுது. இது எல்லாத்தையும் என் நட்சல் ஒரு நூல் உங்களுக்கு சொல்லுது. இந்த கண்டர் அனுபூதியில ஒரு ஆச்சரியமா இருக்கும். எதெல்லாம் நம்மளை பாடுபடுத்தி இம்சை பண்ணுதுன்னு அருணகிரியார் போடுவார். அகம் மாடை மடந்தையர் என்று சகமாயையுள். அகம் மாடு ஐ மடந்தையர், வீடு, சொத்து, பணம், செல்வம், மடந்தை எல்லாம் சேர்த்து வச்சோம். அதெல்லாம் சக மாயையுள் போய் சிக்கிக்கிட்டோம். இப்போ அதனால பெரிய கஷ்டப்பட்டோம். அதுலேருந்து எப்படி விலகிறது சார்? சிம்பிளா சொன்னா உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, மனிதனுக்கு மூவேடனை, 3 விதமான பற்று உலகத்துல ஆட்டி படைக்கும். மூவேடனை என்று விடுவேனோ அனுபூதியில வரும். 3 விதமான பற்று. என்ன பற்று? முதல்ல பொருட்பற்று, அப்புறம் மனைவி மக்கள் மீது பற்று, அப்புறம் நம் மீது நாம் வைத்திருக்கிற பற்று. இந்த 3 கொடுக்கிற இம்சை சாதாரண இம்சை இல்லை. பணம்னா அது ஒரு தனிதான். இந்த உலகத்துல பணத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொன்னா சார், ஒருத்தர் பணத்தை தான் மனுஷன் மதிக்கிறான். எப்படிறான்? பணம் வச்சிருக்கிற ஏடிஎம் மிஷின்ல ஏசியில வச்சிருக்கான், வாட்ச்மேன வெளியே வச்சிருக்கான். அவன் மனுஷன், அவனுக்கு ஏசி வேணும். அவன் வேறு வேலை உட்கார்ந்து இருக்கிறான். இந்த மிஷின் உட்கார்ந்து இருக்க ஏசிக்குள்ள நல்ல ஏடிஎம் மிஷின் சௌகரியமா உட்காந்து. பணத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துருக்கு. எல்லாம் செல்வம் 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 செல்வம்னு தான் ஓடுறான். அது வேணும் 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 வேணும், பொருட்பற்று. இப்பெல்லாம் எனக்கு ஏதோ இறைவன் திருவருள், வசதி, நல்ல காரு கீரு எல்லாம் சொல்லுவாங்க. அதை பார்த்து தமிழ்நாட்டில் 10 பேர் வயிறு எழுதிடுறான். சொற்பொழிவாளர் காசு வச்சு சௌகரியமா இருக்காரு, உனக்கு ஏன்டா வைத்தறிச்சல்? கொடுக்குறவோ கொடுக்குறேன், வாங்குறவோ வாங்குறேன். ஏதோ என் தலையில எழுதியிருக்கிறான். என்னைக்கோ திருப்புகழ் சொன்னதால என்ன சௌகரியமா வச்சிருக்காரு. வேற என்ன காரணம் தான்? உனக்கு என்ன வந்தது? அப்போ சில பேர் சொல்றாங்க, இவருக்கு இவ்வளவு வசதியா இருக்கிறாரு அப்படின்றான். வாங்க சரி. இப்போ செல்வம் பொருள் வேணும்னு நினைக்கிறான். இப்ப வசதியா ஒரு மாதிரி ஒரு நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி பொருள்ல எந்த கஷ்டமும் இல்லை, என்னைக்குமே இருக்கு. இல்லை, இறைவன் அந்த ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்தது இல்லை. ஊட்டி அப்பெல்லாம் போகும்போது கோயம்புத்தூர்ல தங்கி இருக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருந்து நான் ஊட்டி போகணும்னா பஸ்ல போகணும். கார் கிடையாது. பேச்சாளர் கார் வச்சிருக்க முடியாது, கார்ல ஏற கூட முடியாது. அப்படி ஒரு காலம் இருக்கு பேச்சாளர். ஊட்டிக்கு பஸ்ல போகணும் சார். போகும்போது பார்த்தா ஒரு அனுபவம் பாருங்க. கண்டக்டர் ஒருத்தர் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கலாம் சார். அப்ப என்ன எவ்வளவு ஞாபகம் வரல. அவன் வந்து 50 ரூபா நோட்டு என்னமோ கொடுத்தாங்க. கண்டக்டர் எரிச்சல்ல அவங்களுக்கு பாடு பார்த்துட்டு, அறிவிருக்காங்க அவனுக்கு சில்லறை இல்லை, நிறைய இருக்குது. அவன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருவான். சில்லறை இல்லாட்டி இறங்கணும்னா நானும் இறங்கணும், நீ இறங்கணும். உங்ககிட்ட தானே சில்லறை இல்லை, உன்னோட பெரிய தலைவலியா உட்கார், அப்புறமா தர்றேன், போனா போது போ, அப்புறம் தரேன் அப்படின்ட்டு கண்டக்டர் போயிட்டாரு. நீங்க நம்புனா நம்புங்க, ஊட்டி போற வரைக்கும் இவன் கண்டக்டரையே பார்த்துட்டு. எப்படின்னா அவர் இந்த பக்கம் போனா டேபிள் ஃபேன் மாதிரி தலையை திருப்பி பார்க்கலாம், அவர் இந்த பக்கம் போனா திரும்பி இப்படி பார்க்கலாம். இந்த ஜன்னலுக்கு வெளியில ஊட்டியின் மலை அழகு கொஞ்சி, பனி கொஞ்சி, மேகம் கொஞ்சி அவ்வளவு அழகா இருக்கு. அந்த கண்டக்டர் முகம் அவ்வளவு அழகா இல்லை. ஆனா அவரையே பார்க்கலாம், இப்படி போறான், இப்படி பார்க்கறான், இப்படி போறான், இப்படி போறான். இல்ல நடுவுல ஒரு பியூட்டி நடந்தது. ஏதோ இந்த சில்லறை கொடுக்கறதுல 20 ரூபா நோட்டா இருக்கேன் இன்னும் சொல்லி அது வரை கொடுத்த நடுவில் ஒன்று வாங்கிட்டாங்க. அதுல என்ன கொஞ்சம் கூட கொஞ்சம் அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ இன்கம் டேக்ஸ்ல சர்சார்ஜ்னு ஒன்று போடுவான், அது மாதிரி இப்போ அவங்ககிட்ட கூட கொஞ்சம் பணம் மாட்டிக்கிச்சு. இறங்குற வரையில இவனுக்கு அவஸ்தை. இல்ல டாப் என்ன தெரியுங்களா, இவன் இறங்கும் போது இவனுக்கு அடுத்த பஸ் ரெடியா இருந்தது, மறந்து இறங்கி ஓடிக்கிட்டேன். நான் அப்பதான் யோசிக்கிட்டே இருந்தேன், ஒரு இவ்வளவு பெரிய இயற்கை அழகு வெளியில இருக்கு, அதை அனுபவிக்க முடியாதபடி அந்த பணத்தை திரும்பி வர வேண்டிய 5-10 ரூபாய் இருக்கும் நமக்கு. அப்போ அந்த 10 ரூபாய் அந்த பாடு படுத்துது. இதை விட சில உண்மைகள் நான் அருணகிரியார் சன்னதியில் சொல்லலாம். 2 பேச்சாளர்கள் ஒரு விழாவுக்கு வந்தாங்க. 2 பேருமே கல்லூரி பேராசிரியர்கள். நடந்தது பேராசிரியர் விழாவுக்கு வந்தாங்க. விழா முடிஞ்சு காலேஜுக்கு அவங்க போனோம். இந்த விழா நடத்துறவர் என்ன பண்ணார், 15 ரூபாய். அப்போ 15 ரூபாயை ஒரு கவர்ல போட்டு காலேஜுக்கு போறதுக்கு டாக்ஸி சார்ஜ் வச்சுக்கங்கன்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு பாருங்க. இன்னொரு பேச்சாளர் செத்தே போயிட்டார். இப்ப அவர் என்ன கவலைன்னா, 15 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு, அதுல மிச்சமாகி அவருக்கு ஏதாவது 1 ரூபாய் 2 ரூபாய் நின்றுடுமோன்னு கவலை.
அதனால அந்த மீட்டரையே பார்த்துக்கிட்டு வர்றாரு. இவர்கிட்ட பேசுறாரு, பதிலே பேச மாட்டேங்கிறாரு. அந்த மீட்டரையே பார்த்துக்கிட்டே வர்றாரு. இவர் அந்த காலேஜ் வந்து வண்டி சேர்றதுக்கு முன்னாடி 15 ரூபாய் தாண்டிடுச்சு சார். இந்த மீட்டர் சார்ஜ் 15 ரூபாய் தாண்டின உடனே இந்த பேச்சாளர் ஒரு காரியம் பண்ணாரு பாருங்க. கவர் அவர் கையில கொடுத்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. 15 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் வருமே இப்போ, ஆனா நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு அவருக்கு கவரை கொடுத்துட்டாரு. இத்தனைக்கு 2 பேரும் டாக்டரேட் வாங்கின பேராசிரியர்கள், அவ்வளவு சம்பாதிக்கிறவங்க, வசதியா தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், நான் யோசிச்சு பாக்குறேன். 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் நம்மளை என்ன பாடுபடுத்துது. மிஞ்சி போனா நம்ம ஸ்டேட்டஸ்ல சில பேருக்கு 5 லட்சம் 10 லட்சம் பாடாப்படுத்தும். சில பேர் வாழ்க்கையில 100 கோடி 200 கோடி பாடாப்படுத்தும். சில பேர் வாழ்க்கையில 1000 கோடி 2000 கோடி பாடாப்படுத்தும். ஒண்ணு மட்டும் நிச்சயம், எவ்வளவுங்கிறது பெருசு இல்லை, எவனையா இருந்தாலும் பாடாப்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும் சத்தியமான உண்மையா இருக்கு. 5 ரூபாய்க்கு கவலைப்படுறான், 50 ரூபாய்க்கு அவன் கவலைப்படுறான், 5 கோடிக்கு அவன் கவலைப்படுறான், 50 கோடிக்கு அவன் கவலைப்படுறான். எங்கேயோ யாராவது சந்தோஷமா இருக்கிறாங்க இல்ல. அப்போ இந்த பொருள் மேல இருக்கிற பற்றுக்களை எல்லாம் நீ கடைந்து வெளியில வர்ற அப்படின்னா ஓரளவு உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இவனுடைய வாழ்க்கையில பொருட்பற்ற எப்ப விடுறான் ஒரு மனுஷன், ஒரு பொருட்பற்ற எப்ப விடுறான்? நல்ல கவனிங்க. ஞானம் வந்து விடல. ஒரு ரமண மகரிஷி போல, ஒரு சேஷாத்ரி சுவாமிகள் போல, இல்ல ஏதோ ஒரு உலக மகான்கள் எத்தனையோ பேர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒன்னொன்னு விட்டுட்டு போறாங்க. இல்ல என்ன இருக்கு அப்படின்னு சார். இஸ்லாம் சூஃபிகள் வரலாறு படிச்சா கூட பிரமிக்கத்தக்கதான். ஒரு அத்தர்னு ஒரு பேர் வரும் சூஃபியில. அவர் வந்து அத்தர் வியாபாரம் பண்ணவர். அவரு ரோஜாப்பூல இருந்து எடுக்கிற அத்தர் வியாபாரம், பெரிய கடை வச்சிருக்காரு. அந்த அவர் சூஃபி ஞானி பெரிய கடை வச்சிருக்கிறார். அப்போ ஒருத்தன் வாசல்ல வந்து நின்னான். அவனை பார்த்துட்டு, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. அவர் கேட்டார், என்ன கிண்டல் அடிக்கிறியா? எவ்வளவு வாங்கிட்டு இருக்கு பத்தியா? இது ரோஜாப்பூ, இது மல்லிகைப்பூ, அதாவது இதுன்னு ஏகப்பட்டது எல்லாத்தையும் காமிச்சு பெருமையா பேசினார். அந்த வந்தவன் சொன்னான், என்ன கடவுள் கூப்பிட்டாருன்னா டக்குன்னு போயிட்டு கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா நீ இதெல்லாம் என்ன பண்ணிட்டு போவே, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போவே அப்படின்னு நான் பாருங்க. கடை விட்டு அப்பவே இறங்கி அவரும் வெளியிட்டார். அதுதான் அவர் சூஃபி ஞானியானார். கடை விட்டு அப்பவே இறங்கி அப்படியே வெளியிட்டார். நம்ம பட்டத்தார் கடையில வர மாதிரி. இது மேல நீ பற்று வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, இவ்வளவு நான் வச்சிருக்கிறேன்றியே, கடவுள் உன்னை கூப்பிட்டாருன்னா நீ இதெல்லாம் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். பதில் சொல்ல முடியாது. ஒண்ணு இல்லாம அப்படியே பேசாம போயிடுவான். இவனால போக முடியுமா? முடியாது. பொருள் மேல இருக்கிற பற்ற ஞானம் வந்து விட்டுட்டா பரவாயில்லை, விடுறது இல்லையே. இன்னொரு ஞானியை பத்தி ஒரு செய்தி பாருங்களேன். அவர் இப்படி 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 நடந்து இப்படி போறாரு. ரொம்ப காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணுவாரு. ரொம்ப சூஃபி ஞானிகள் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. ஓஷோ கூட அது மாதிரி தான் வித்தியாசமா ரொம்ப காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணுவார். காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க அப்படி நடந்து போறாரு. ஒரு தெரு நாய் படுத்துது, அழுக்கான தெரு நாய் படுத்துது. அதை பார்த்த உடனே ஒரு அருவருப்பாயிட்டு, ஐயோ இது மேல பட்டுருமோன்னு இந்த துணியை லேசா அது மேல படக்கூடாதுன்னு இப்படி எடுத்து அதை எப்படி பார்த்து அப்படின்னு அந்த நாய் ஒரு நிமிஷம் கேட்டுது. ஒரு நிமிஷம், நீ என்ன அருவருப்பா பார்த்த இல்லை? நீ யோசிக்கிறீங்க நாய் பேசுதான், அதுக்காக பேசுறவங்க எல்லாம் நாயின்னு நினைச்சு கூடாது. இங்க நாய் பேசுறது என்ன கதை? நாய் கேட்டது, என் அருவருப்பா பார்த்தது இல்லை? ஆமா. ஒரு நிமிஷம், ஒருவேளை ஒரு துணி என் மேல பட்டுருதான், ஒரு பக்கெட் தண்ணி அதுல முக்கி துவைச்சா போயிடும். இதுல போலயே ஆத்துல போய் துவைச்சா அப்பவே அந்த அழுக்கு போயிடும். ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா நீ என்னை இப்ப அருவருப்பா பாத்தியே, இந்த பார்வையை 7 கடல்ல போய் கழுவினாலும் நான் விட முடியுமா? முடியாது. என்னை எவ்வளவு அவமானமா அலட்சியமா நீ ஒரு பார்வை பார்த்த, அதை 7 கடல்ல குளிச்சு போய் நான் கழுவ முடியுமா? அந்த பார்வை நியாயமா அப்படின்னு கேட்டது. இத பாரதி கேட்டார், மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ? இதெல்லாம் நம்ம சமயத்துல வரணும் சார். இந்த அவங்க தாழ்ந்தவங்க, இவங்க மோசமானவங்க, அவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அவங்க அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. இதனாலதான் இந்த நாட்டில் மத மாற்றமே நிகழ்ந்தது. அதனால்தான் நம்முடைய மதத்தை விட்டு பிற மதங்களுக்கு பல பேர் போனார்கள். இதெல்லாம் நம்ம மதங்கள்ல நிகழ்ந்த பிழைகள், திருத்திக்கணும். ஒரு மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ? பாரதி கேட்கிறான். ஒருத்தனை குறைவா பார்க்காதே, பார்க்கறது தப்பு அப்படின்னு யோசிக்க. நான் எந்த இடத்துக்கு வரேன்னு கவனிங்க.
அவரு நாயை அப்படி பார்த்து அப்படி அருவருப்பா கேட்ட உடனே அது கேட்டுச்சு, 7 கடல்ல போய் நான் குளிச்சா கூட இந்த அழுக்கு போவாதுடா, நீ என்ன அர்த்தத்துல என்ன அப்படி பார்த்த? அவருக்கு ரியலைசேஷன், இதான் சொன்ன ரியலைசேஷன் வந்துருச்சு. உடனே சொன்னாரா, தப்பு பண்ணிட்டேன், நான் அவனை அப்படி பார்த்துக்க கூடாது. ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? மனிதர்கள் எப்போது ஞானி ஆகிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு அளவுகோல் இருக்கிறது. என்னது? எப்போதும் பிறருடைய குறைகளை பார்த்து கொண்டிருக்கிற வரை அவர்கள் மனிதர்கள். தங்கள் குறைகளை பார்க்க தொடங்கியவுடன் அவர்கள் ஞானி. உள்நோக்கிய பயணம் தொடங்கிடுது அவங்களுக்கு. தன்னோட தப்பு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு தடவை ஒரு குரு கிட்ட ஒருத்தன் போன, தம்பி உன் குறையெல்லாம் என்னன்னு நீ தெரிய ஆரம்பிச்சா அவேர்னஸ், ரியலைசேஷன் தானா வந்துடும், உன் தவறுகள்லாம் உனக்கு தெரியும். அவன் சொன்னா, அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, என் தப்பு என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த குரு சிம்பிளா ஒரு வழி சொன்னார். உன் ஒய்ஃப் கிட்ட போய் அவளோட ஒரே ஒரு குறைய சொல். நீ ஒரு குறைய சொல்லிட்டா உன் பரம்பரை குறை முழுக்க அவ அப்பவே ஒரு சொல்லுவா. நீ ஒன்னும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்க அம்மா குறை, உங்க தாத்தா குறை, உங்க பரம்பரையில் இருக்கிற எல்லா குறையுமே அவனுக்கு சொல்லுவார். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் ரியலைசேஷன், உன் ஒய்ஃபை பத்தி ஒரே ஒரு குறை சொல்லிட்டு வந்துட்டு போகும். நான் வேடிக்கைக்கு சொல்லல, தன்னோட குறைய எத்தனை பேர் திரும்பி பார்க்கிறார்? நான் இங்கெல்லாம் இப்படி இருந்தேனே, எவ்வளவு தப்புன்னு. இப்ப மாணிக்க வாசகருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அருணகிரியாருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பட்டினத்தாருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? உனைத்தினம் தொழுதிலன் உனதியல் இனை உரைத்திலன் பல மலர்கொடு நடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவன் இலன் உணர் அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறவிடம் அருகிலன் இருப்பொடும் சிகரமும் வர வருகிலன் உவப்பொடும் புகழ் தூய் செய்ய விழுகிலன் மலை போலே கரைத்தெழும் பகரது விட விசைவது கருத்த வெஞ்சின மரளிதன் உழையினர் கதித்தடன் கையிரண்டு கதை கொடு பொறுபோதே கரக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைம்பல முதுகொடு தனதைகள் கணக்கில் என்பய மரமையில் முதுகினில் வருவாயே. அவர் என்ன கேட்கிறாரு? நான் என்னதான் தப்பு பண்ணேன்? உன்னை கும்பிடல, உன் கோயில சுத்தல, உன் கோயில வலம் வரல, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். தன்னுடைய பிழையை தானே சொல்றாரு. சரி, பட்டணக்கார போய் கேளுங்க. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நீ அஞ்செழுத்து சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொடா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்பரே. அவர் என்ன சொல்றாரு? தன்னோட குற்றத்தை மாணிக்கவாசகத்தை போய் பாருங்க. நாயே நாயினும் நாய் கடைப்பட்ட நாயே தன்னை எவ்வளவு தாழ்த்திக்கிறாரு, எவ்வளவு குறையா பேசுறாரு. இதான் வித்தியாசம். நீங்கள் பிறர் குற்றங்களை பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிற வரையில் அகங்காரமுடைய மனிதர்கள். நம்முடைய குற்றங்களை பட்டியல் போட தொடங்குகிற போது விழிப்படைந்த ஞானிகள். அதுக்காக நம்ம பாவியா இருக்கிறதால ஞானத்துக்கு போக முடியாதுன்னு மட்டும் நம்பாதீங்க. இதுதான் நம்முடைய ரிலிஜனுடைய மிகப்பெரிய இடம். விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றாங்க, சார் இவர் பெரிய ஞானி, மிகப்பெரிய மகான் அப்படின்னா, பாஸ்ட் சின்னர், பழைய பாவி, இஸ் எ பாஸ்ட் சின்னர் அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னாங்க, அவன் அயோக்கிய பையன் சார், தெருவா போய் அயோக்கியத்தனம் பண்றான், எ பொட்டன்ஷியல் செயின்ட், சீக்கிரமா இவன் ஞானி ஆயிடுவான், பொட்டன்ஷியல் செயின்ட் அப்படின்னு சொன்னார். உண்மை இது. தவறு செய்கிறவர்கள் தன் தவறுகளை ரியலைஸ் பண்ண மாத்திரத்திலேயே ஞானம் அவர்களுக்குள் முகிழ்க்க தொடங்குகிறது. நீங்க உங்களை நீங்களே சிடி ஸ்கேன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது? நான் இப்படி பண்ணிட்டேன்ல, அப்படி பண்ணிட்டேன்ல. இப்ப இந்த ஞானி பாருங்க, நான் சின்ன உதாரணம் கணக்கா சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணாரு? நாயை அருவருப்பா பார்த்தாரு. அருவருப்பானதுன்னு அது சொல்லிச்சு, 7 கடல்ல போய் கழுவுனாலும் இது போவாதேடா அப்படி. இது முடிஞ்ச உடனே இவருக்கு ஒரு கூச்சம் வந்துச்சு. ரொம்ப அருமையான கதை அது. அவர் உடனே கேட்கிறாரு நாயை பாட்டு, நீங்க நீ இல்லை, நீங்க இவ்வளவு அறிவாளினே தெரியாம நான் உங்களை ரொம்ப தவறுதலா எடை போட்டு இந்த மாதிரி பார்த்துட்டேன், மன்னிச்சுக்கல, எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன, எனக்கு குருவா நீங்க இருக்க முடியுமா? அந்த நாய் சொல்லிச்சு, உனக்கெல்லாம் நான் குருவா இருக்கிற ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னாரு. அது ஒரு பதில் சொல்லுச்சு, என்ன தெரியுங்களா? உனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. உனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுள் மேல பூர்ணமான நம்பிக்கை கிடையாது.
இவரு 6 வேளை தொழுகை பண்றவரு. அதனால சொன்னாரு, என்ன நீ நான் போய் எப்படி ஆண்டவனை வேண்டுவேன் தெரியுமா? இப்ப சில பேர் சொல்றாங்க, நான் சபரிமலை 18 வருஷம் போயிருக்கேன் தெரியுமா? என்ன அர்த்தம்? 18 வருஷம் போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு. பௌர்ணமி நான் திருவண்ணாமலை போவேன் தெரியுமா? எல்லாம் கரெக்ட். நம்ம அகங்காரம், நம்ம கும்பிட்டது லிஸ்ட் வச்சிருப்போம், அலங்காரமா வச்சிருப்போம். உதைத்திலும் தொழுதிலும்ன்ற வார்த்தை நமக்கு வராது. எத்தனை தடவை போயிட்டு வந்தோங்கிற ஞாபகம் தான் நமக்கு வரும். இப்ப இவர் சொல்றாரு, நான் என்ன போய் கடவுள் பக்தி கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு சொன்னீங்க, எதை வச்சு சொன்ன? அந்த நாய் சொல்லிச்சு பாருங்க, நான் சாப்பாட்டுக்கு தட்டு வச்சுக்கலன்னு. என்ன அர்த்தம்? அதாவது அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தட்டு வச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு போய் மலை முழுக்க பாருங்க, மலை முழுக்க போய் பார்த்துட்டு வாங்க. தட்டு வச்சுக்கிட்டு அடுத்த வேலைக்கு வேணுமே எடுத்து வச்சுக்கிறல்ல, அப்போ உனக்கு நம்பல. இப்ப சாப்பாடு கொடுத்த கடவுள் அடுத்த வேலையும் கொடுப்பான்ற நம்பிக்கை இருந்தா நீ எடுத்து வைப்பியா? அந்த நாய் கேட்டுச்சு, நீ என்ன பண்ற? உனக்கு அடுத்த வேலை கிடைக்காதுன்னு நம்பல, அதனால எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிற. ஒருபோதும் நான் நினைச்சது இல்லையே. எனக்கு கடவுள் கொடுப்பான்னு தெளிவா நான் நம்புறேன். ஏன்னா கடவுள் கருணையானவர்னு நம்புறேன். அந்த நம்பிக்கை உனக்கு உண்டான்னு கேட்டது. இது ஒரு பெரிய கதை. நமக்கு என்ன எப்ப தேவையோ அப்ப அது அருளப்படும் அப்படிங்கிற உணர்வு எப்ப வரும்? வள்ளற்பெருமான் சொல்றார், யான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாய். எனக்கு பசி எடுத்தா அவருக்கு பசி எடுக்கும். யான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி. இந்த உணர்வு நமக்கு வருமா? வராது. அப்போ முதல்ல பொருள் மேல நம்ம ஒரு பற்று. முதல்ல பணம் சேர்க்கிறோம், அப்புறம் வட்டி கூட்டு பார்க்குறோம், டெபாசிட் போட்டு பார்க்குறோம், அது நிலமா வாங்கி வச்சு பார்க்குறோம். இன்னைக்கு இது விற்காட்டி கோல்டு விற்குமான்னு பார்க்கலாம். பிளானிங் பண்ணுவோம், பண்ணாம நம்ம ஒன்றும் இருக்க மாட்டோம். ரைட், பண்ணிட்டோம். இந்த பொருள் மீது இருக்கிற பற்று ரியலைசேஷன்ல போகுதான். இது வெறும் பொருள், அது பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு ஞான நிலையில வெளியில போச்சார். ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா? இது மேல இருக்கிற பற்று இன்னொரு பொருள் மேல இருக்கிற பற்றால போகுது. அது என்ன? மனைவி மக்கள் மேல உள்ள பற்றால பொருட்பற்று போகும். இது எப்படின்னு பாருங்க. ஒரு காலத்துல எல்லாம் விறகு சுள்ளி வாங்கிட்டு வந்தாருன்னா ஒரு 40 சுள்ளி 20 சுள்ளி சவுக்கு கட்டர் அதை ஒரு கட்டியிருப்பாங்க. இதை நீங்க பிரிக்கணும். இந்த மேல கட்டியிருக்கிற நாரை பனைநாரில் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் எடுக்கிறதுனா எடுக்க வராது, ரொம்ப டைட்டா இருக்கும். இந்த சுள்ளிய எப்படி தெரியுமா லேடிஸ் பிரிப்பாங்க? லேடிஸ் பிரிக்கிற மாதிரி யாரும் குடும்பத்தை பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிச்சுக்குவாங்க. இல்ல இல்லவா? சமயத்துல எனக்கு உண்மை சொல்லி பழக்கமா, ஏதாவது சொன்னா கோச்சுக்காரு. ஜென்ஸை பத்தி நிறைய சொல்லணும், அவங்க தப்பா சொன்னா அடிப்பாங்க. நீங்க கேட்டு சிரிச்சுட்டு போவீங்க. அந்த உரிமையில சொல்ற தப்பா எடுத்துக்காரு. சுள்ளி இருக்குல்ல, இந்த சுள்ளி 2 பக்கம் பனை போட்டு கட்டியிருப்பாங்க. எப்படி எடுப்பான்னு தெரியுங்களா? வீட்டுல பெண்கள் பிரிக்கிறது நடுவுல இறுக்கி கட்டுவாங்க. இந்த நடுவுல அதை இறுக்கி கட்டுவாங்க பாருங்க. இது 2 லூசர். இதை எப்படியே எடுப்பாங்க, இதை எப்படியே எடுப்பாங்க. இதை பிரிச்ச உடனே சுள்ளியை தனித்தனியா பிரிச்சிடுறது. நீங்க நல்லா பார்க்கணும். 2 கட்டுக்களை பிரிப்பதற்கு இன்னொரு கட்டு போடுவதை போல மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் பொருட்பற்றை விடுவதற்கு மனைவி மக்கள் மீது உள்ள பற்று என்ற இன்னொரு கட்டு துணையா போகுது. எப்படி போகுது? இப்ப யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு 15 லட்சம் சேர்த்து வச்சிருக்கிறாரு. 15 லட்சம் பட்டான பாடுபட்டு சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு 57 வயசாச்சு. 15 லட்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. திடீர்னு ஒய்ஃப் இருமுனாங்க. அப்படி இருமு, இப்படி துப்புனா சளி வருது, சளியில ரத்தம் வருது. என்ன ரத்தம் வருது? அந்த அம்மா சொல்லிட்டு 1 வாரமாவே வருது. ஏன் சொல்லல? சொன்னா மட்டும் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏன் கூட்டல டாக்டரை போய் பார்த்துட்டு வரும். போனா ஒரு காலையில இருந்து சாயங்காலம் அந்த இந்த ஸ்கேனர் எக்ஸ்ரே அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சொன்னாரு, உங்களை மாதிரி நடுத்தரமான குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வரக்கூடாது. என்ன பண்ணுறது வந்துருச்சு. ஆனால் அதனால இப்போ மெடிசன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சிஸ்டம் பிரமாதமாக இருக்குது, வைத்தியம் பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம். ஒன்று சொல்கிறேன், டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லுவோம். யார் தெரியுங்களா? அடுத்தவன் செலவில் காப்பி குடிச்சே காசு சேர்த்தது. அடுத்தவன் செலவில் காப்பி குடிச்சே ஒரு பஸ் ஸ்டாப் முன்னாடி இறங்கினா 4 நாள் மிச்சம்னு இறங்கலாம். இப்படி காசு சேர்த்தவன் என்ன சொல்றான்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார்
அவளை காப்பாத்துங்க சார், எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு சார், பையன் வளர்ந்து நிற்கிறான் சார், இந்த வயசுல நான் இன்னொரு கல்யாணமும் பண்ண முடியாது சார், அதனாலயாவது இவளை காப்பாற்றினா தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், எப்படியாவது காப்பாற்று. டாக்டர் சொல்றாரு அதெல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நல்ல நிறைய மெடிசின்ஸ் இருக்கு, நிறைய எல்லாம் இருக்கு. என்ன செலவாகும், எவ்வளவு செலவாகும்னா ஒரு 15 லட்சம் ஆகும். எவ்வளவு கரெக்டா இவன் சேவிங்ஸ் அக்செப்ட் பண்ற ஒரு வார்த்தை. என்ன ஒரு 15 லட்சம். அவர் MBBS 5 வருஷமும் ஜோசியம் 2 வருஷமும் படிச்சிருக்காரு. இதெல்லாம் இவன் எவ்வளவு இருக்குன்னு எப்படி சார் கரெக்டா தெரியும்? ஒரு என்ன ஒரு 15 லட்சம் செலவு பண்ணீங்கன்னா அவன் உயிரை காப்பாற்றி கொண்டாந்துடலான்னாரு. இவன் சொன்னா பாருங்க, வட்டிக்கு வேணா கடன் வாங்கி தரேன். இப்போ பொருள் மீது வைத்திருக்கிற பற்று மனைவி மக்கள் மீது உள்ள பற்றால தான் போச்சே ஒழிய ஞானத்தால போல. இன்னொரு அஞ்ஞானத்தால் இந்த அஞ்ஞானம் போகும். மனைவிக்கு செலவு பண்றான், மக்களுக்கு செலவு பண்றான், பாடுக்கிறான், படிக்க வைக்கிறான், பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்றான், முடியலையோ மனைவி மக்களுக்கு அவன் செலவு பண்றான். இப்ப அடுத்தது அதை விட முக்கியம், எல்லா அனுபூதியில் இருக்கு. நீங்க பாருங்க, என்னுடைய புத்தகம் சின்னதா கந்தர் அனுபூதினு ஒன்று பழசிய பேர் கிடைக்கும், அதுல நான் வரிசையா எழுதியிருக்கேன். அது அனுபூதியில நம்முடைய எங்கெங்கெல்லாம் நம்ம லாக் ஆகிறோம், ஆசா நிகழம் சங்கிலி, இது வரிசையா அப்படியே போத்துக்கிட்டே போகும். மனைவி மக்கள் மீது உள்ள பற்று, பொருட்பற்று, இந்த பொருட்பற்ற மனைவி மக்கள் மீது உள்ள பற்றால விடுற மாதிரி மனைவி மக்கள் மீது உள்ள பற்றை எப்ப விடுவோம் தெரியுங்களா? நம் மீது நாம் வைத்திருக்கிற பற்றால விடுவோம். எப்படி தெரியுங்களா? நைட்டு முழுக்க ஷிஃப்ட், எங்கேயோ ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்க்குறான், நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து வீட்டில் காலையில் தூங்க முடியாமல் படுத்துருக்குறான். ஒய்ஃப் என்ன பண்ணுவார், அவள் வழக்கமாக ராத்திரி தூங்கி காலம்புரை எந்திரிச்சவன் சினிமாவை பார்க்கலான்னு டிவியில் சவுண்டாக வைக்கிறார். பையன் அங்கேயாந்து ஓடியாரான், கிரிக்கெட் வை நான் பார்க்கணும் அப்படின்னு சத்தம் போடுறான். இந்த அப்பா என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா? உங்களுக்கு அத்தான் ஓடா உழைச்சு நான் செத்து போறேன், ஒரு நிமிஷம் என்ன தூங்க விடுறீங்களா? சரியில்லை, உங்களெல்லாம் அடிச்சு விரட்டினா தான் நான் நிம்மதியா தூங்க முடியும். நீங்க இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாதுன்னா. நல்லா கவனிச்சுக்கோங்க, யாருக்காக 15 லட்சம் போனாலும் பரவாயில்லைன்னு சொன்னாலும் என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க அப்படின்ற போது கோபம் வரும். இது இப்படியே தள்ளி வச்சிருங்க. நீங்க பெரிய பிராண்டத்துக்கு வாங்க, ஒரு மீன் கிடைக்குது, அந்த மீன் தங்க மீனா கிடைக்குது, அது மேல பற்று வச்சு தன்னை காப்பாத்திக்கலாம்னு அந்த நாயனார் மீனை பற்று வச்சு காப்பாத்தினாரா? பொருள் மீது உள்ள பற்றை விட்ட தூக்கி இருந்தார். மனசுல வச்சுக்கோங்க. இன்னொரு நாயனார் மனைவி மக்கள் மீது உள்ள பற்றை விட்டவர். இயற்பகை நாயனார் மனைவி மீது உள்ள பற்றை விட்டவர். சிறுத்தொண்ட நாயனார் தன்னுடைய மகன் மீது வைத்த பற்றை விட்டவர். மனைவி மக்கள் மீது உள்ள பற்றை விட்டவர்கள். சரி, இதுக்கப்புறம் விட முடியாதது தன் மீது தான் வைத்திருக்கிற பற்று. தன் மீது தான் வைத்திருக்கிற பற்றை விட்டவர் கண்ணப்ப நாயனார். இல்லாட்டி அவர் கண்ண தோண்டி சிவனுக்கு அப்புவாரா? நான் முக்கியம்னு நினைச்சாரா? தோண்டி அப்புறத்துக்கு ரெடியா இருந்தார். சோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிராவல். இந்த 3 பற்றுக்கள் மூவேடனை அதிலிருந்து விடுபட்டு வெளியில் போகிற ஒரு நிலை, அதை நோக்கி நம்ம போக தொடங்குகிற போது என்ன நடக்குது? இப்ப அனுபூதிய வெவ்வேறு கோணத்துல நாம பார்க்கலாம். அதுல முதல்ல இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு கொஸ்டின் ஆன்சர் இன்டராக்ஷன் பிட்வீன் முருகன் அண்ட் அருணகிரிநாதர். இவர் தான் முதல்ல கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அப்பா நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணுமா? ஆமா. அப்ப அதுக்கு என்ன குவாலிபிகேஷன் நீ யோசிச்சியா? முருகன் கேட்கிறாரு. அப்பதான் அருணகிரிநாதர் அஷார ஒரு வார்த்தை, ஐ திங்க் என்னுடைய நலத்துக்கு எதிரி நான் தான். அந்த ரியலைசேஷனே பெரிய விஷயம். இல்லாட்டி இந்த வார்த்தை வருமா பாருங்க, எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்றான். அப்ப என்னை இழப்பது நலம் என்றால் என் வியாதி நான் தான். புரியுதா? என்னை இழந்தது நலம் என்றால் என் வியாதி என்ன? நான் தான் என் வியாதி. இப்ப நான்கிற வியாதியை விட பெரிய வியாதி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். நான் திருவள்ளுவர் விழால பேசுற போது கூட கொஞ்சம் ட்ரை பண்ண லேசா சொல்றேன். நான்கிறது வெறும் கர்வம்னு நினைக்காதீங்க. பேசிக் ஐடென்டிட்டி, அந்த பேசிக் கான்சியஸ்னஸ், அது இல்லைன்னு சொன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. ஏதோ ஒண்ணு வேணும்ல, ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கணும்ல. நீங்க பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, பஞ்சு மிட்டாய் எப்படி மிஷின்ல புசு புசு புசுன்னு வரும், அதை ஒரு குச்சியை விட்டு இப்படி சுருட்ட வேண்டியது இல்லை பஞ்சு மிட்டாய. அது மாதிரி ஏதாவது ஒரு பேசிக்கா ஒண்ணு உள்ள இருந்தா தானே உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நீங்க சேர்க்க முடியும். இந்த 4ல 2 விஷயம் இருக்கு. அக்யூமுலேட்டட் ஐ,
நீங்க சேகரிச்ச நான் ஒண்ணு இருக்கு. அப்புறம் நீங்களாகவே அஸ்யூம்டு ஐ, நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற நான் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அக்யூமுலேட்டட், அஸ்யூம்டு. நான் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிறது. நான் எல்லாத்தையும் நீங்க ஒரு நாள்ல ஓபன் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா உன்னை யோசிச்சுக்கணும். பேசிக்கலா அந்த தாட் இல்லாம, ஒரு குச்சி இல்லாம பச்சை மிட்டாயை உங்களால சேர்க்க முடியாது. இப்ப இதே தெருவுல நீங்க சில சித்த புருஷர்கள் போகும்போது அவங்க எதை முதல்ல இழக்கிறாங்கன்னா, தன்னுடைய பேசிக் நான் யாருன்னே தனக்கு தெரியாது. தான் யாரு, என்ன, என்ன, ஆனா பொண்ணா, முதலியாரா செட்டியாரா, எந்த ஊரு, எதுவுமே அவங்க தெரியாது. அப்படி இருக்கிற போது தானே அவங்க ரியலைசேஷன் ஞானத்துக்கு போக முடியுது. நான் இந்த ஊரு, நான் இந்த ஜாதி, நான் இந்த ஆளு அப்படின்னா அவங்க ரியலைசேஷன் போக முடியுமா? இல்ல, போக முடியாதுல்ல. ஸோ பேசிக்கலா அந்த நான் வேண்டி இருக்கு. ஏதோ ஒரு அடையாளத்துக்கு நான்கிற தாட் வேண்டி இருக்கு. இதை அடிக்கடி தத்துவத்துல ஒரு உதாரணம் சொல்லி விளக்குவாங்க. சார், ஒரு சாமியார்ட்ட ஒருத்தர் போனான். ஒரு பூனை வளர்த்தான். பூனையை கொண்டு போய் சாமியார்ட்ட கொடுத்துட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுக்கணும்னா, நம்ம சாமியாருக்கு எப்படிலாம் வேலை கொடுக்குறாங்க. பூனை எடுத்துட்டு போய் என்கிட்ட சில பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் நட்சத்திரப்படி ஊ ஆ ஊ இதுல ஆரம்பிக்கணும், நியூமராலஜி படி கரெக்டா வரணும். எங்க அப்பா பேரு ராமலட்சுமணன், அவங்க அப்பா பேரு சந்தன பூபதி. சரி, இது எல்லாம் அது உள்ள வரணும். சின்ன பேரா இருக்கணும். நியூமராலஜி படி கரெக்டா இருக்கணும். மாடர்னா இருக்கணும். அதாவது என்ன முடிவு பண்ணா, இவனை பைத்தியமாக்கி தெருவில் ஓட விடணும். சார், இது எல்லாம் சாத்தியமா? தமிழ் பேர் படி அது ஊ ஊ ஈல ஆரம்பிக்கணுமா? ஆனா அவங்க அப்பன் பேரா அது மாடர்னா இருக்கணுமா, சின்னதா இருக்கணுமா? ஏதாவது சாட்சி இருக்கு? அது மாதிரி சில பேர் பேர் வைங்க அப்படின்பா. உங்களுக்கு ராமாயணம் படிச்சவங்களுக்கு தெரியும், பேர் வைக்கிற அதிகாரம் 2 பேருக்கு தான் வரும். யாருக்கு தெரியுங்களா? பெத்த அப்பா அம்மா, அவங்கள பெத்த அப்பா அம்மா அவங்களுக்கு உண்டு. அதை விட்டுட்டா குல குருவுக்கு உண்டு. அந்த குல குரு பேர் வைக்கிறான் இல்லையா? இந்த தெருல போறவன் வரவன், ஜீப்ல போறவன் வரவன், அவன் ஆரம்பிச்ச கட்சியே உருப்பட மாட்டேங்குது. இன்னும் அவன் பிள்ளைங்க பேர் வச்சு காமிங்கன்னா நிலைமை என்ன, கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. அதோட நான் நிறுத்திக்கிறேன். சரி, எங்க இருந்தாலும் இங்கே போயிட்டேன். இந்த பூனைக்கு பேர் வைங்க அப்படின்னா, பூனையே சகுனத்தட, பூனைக்கு பேர் வைங்கன்னா அந்த சாமியார் வெற்றிவார் சார். பூனைக்கு தானே பேரு? ஆமா சார். ஈகோ, இதுக்கு பேர் ஈகோ. ஆணவம், அது கர்வம், நான் நினைப்பு, யான் எனது எண்ணம் செலுக்கெடுப்பார். நான் நல்லா இருக்கு பேர், கூப்பிட்டார். என் ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தர் இருந்தான். எனக்கு அவன மாதிரி ஒரு விசித்திரமான ஃப்ரெண்டே கிடையாது. அவன் வீட்டில் பூனையும் வளர்த்தான், நாயும் வளர்த்தான். நான் போயிருக்கும் போது அவன் திடீர்னு நாயி அப்படின்னு கூப்பிட்டான். பூனை வருது. என்னடான்னு, நான் பூனைக்கு நாயின்னு பேர் வச்சிருக்கேன், நான் பூனை என்ன பேர் வச்சிருக்கேன், அதுங்களுக்கு ஒரு வேறுபாடு தெரியட்டும் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத குடும்பம். இவர் ஈகோன்னு அந்த பூனைக்கு பேர் வச்சு அனுப்பிச்சாரு. இந்த பூனை போயிடுச்சு. ஒரு 7 ஒரு வருஷம் ஒரு பூனை இருக்காரு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. சாமி, ஐயோ அந்த பூனையோட பெரிய தலைவலியா இருக்கு சார். என்ன தலைவலி? அடிக்கடி லவ் பண்ணுது சார், வெவ்வேறு லவ். அப்புறம் வீட்டுல குட்டி போடுது சாமி. டஜன்றதுனா அது வேற வந்து குட்டி போடு, தாங்க முடியல சாமி நம்மால. பெரிய விஷயம் போல வந்து பூனை விட்டுருவாங்க. இப்போ பாருங்க, இந்த பெற்றோனாமல்ல இந்த இடத்துல இருந்து கரெக்ட் போய் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி நல்லான் பிள்ளை பெற்றாலும் இது ஒரு ஊர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அந்த பூனையை விட்டுட்டு இவன் வீட்டுக்கு வந்தா சார், இவனுக்கு முன்னாடி அது வந்து உட்கார்ந்துட்டு பரிசில் இவனை பார்த்து கேட்குது, ஒய் லேட், ஒய் லேட், ஏன் லேட்டா வந்து? அவன் கொண்டாடி கேட்டா, அது வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, எங்க சுற்றிட்டு வரீங்க, நீங்க சுற்றிட்டு வரீங்க அப்படின்னு. இது நம்ம மானத்தையே வாங்கிற போது இருக்க கூப்பிட்டுட்டான். திருப்பி ஒரு 7-8 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த சாமியார்ட்ட போய் கேட்டான், சாமி அந்த பூனையால இன்சையா இருக்கு, தெருவில் எல்லாரும் திட்டுறான், எல்லா வீட்லையும் போய் பாலை குடிக்குது, என் பேரு கௌரவமே போகுது. நான் உன்னை அப்பவே கொஞ்சம் விட சொன்னேன், விட்ட சாமி வந்துருச்சு.
பக்கத்துல விட்டா வராதாடா, தள்ளி விட்டுவாட. உடனே அந்த பூனை எடுத்து நேரா போனா இங்க இருந்து செஞ்சு தாண்டி கொண்டு இந்த பூனையை விட்டு வரலான்ட்டு விட்டுட்டு அப்படியே செஞ்சில ஒரு ஃப்ரெண்டை பார்த்து காட்சி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தார். சார் பூனை மட்டும் நீங்க எங்க கொண்டு விட்டா வந்து தெரியுமா உங்களுக்கு? நாய் எஜமானனுக்கு விசுவாசம், பூனை இடத்துக்கு விசுவாசம். திருப்பி வந்திருந்த இடத்துக்கு இந்த வந்துச்சு. பெரிய அவஸ்தை. 3வது தடவை தாங்க முடியல. இந்த சாமியார்ட்ட போறோம்னு சொன்னார், உன்னை திருத்த முடியாது. ஒரு அடையாளம் தெரியற இடத்துல விட்டு விடுவாங்க. எங்கேயோ நடுக்காட்டுல கொண்டு போய் விட்டு வந்தா பூனை வரடா போகுது, போய் விட்டு வந்தான் பாருங்க. தேடி ஓடி ஃபாரஸ்ட்ல போய் இதை கொண்டு போய் விட்டுட்டு அதோட விட்டுட்டோம் அப்படி. அப்புறம் தான் இவனுக்கு வழி தெரியும். எப்படி போறது இப்படின்னு தெரியல, அப்படின்னு தெரியல, எப்படி போறதுன்னு தெரியாம பரிதாபமா பூனையை பார்த்தோம். அது அவங்கிட்ட சொல்லுச்சு, ஃபாலோ மீ. ஏன் அது பெர்ஃபெக்டா கூட்டு வந்துச்சு. நான் வெறும் ஜோக்குக்கு கதை சொல்லல. நம்முடைய நான்கிற பேசிக் தாட் இருக்குல்ல, அது இல்லைன்னா நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். பைத்தியம் முடிச்சிடும். ஏன் சார் ஒரு அடையாளம் இல்லாம போயிடும். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஐடென்டிட்டி கிரைசிஸ் பேர். ஐடென்டிட்டி கிரைசிஸ் பேசிக்கலாவே அப்படி இருக்க முடியாது. ஆனா சித்த புருஷர்கள் அதை இழக்கிறார்கள். யாரு? கரூர்ல வாழ்ந்தார்ல சதாசிவ பிரம்மேந்திரர். இங்க சில பேர் வாழ்றாங்கல்ல, இந்த மண்ணிலேயே வாழ்ந்துருக்கிறாங்கல்ல சில மகான்கள். அவங்க யாருக்கு தான் யாரு, என்ன ஊரு, ஆனா பொண்ணா, எதுவுமே தன்னை பத்தி பிரஜை இருக்காது. அந்த பிரஜை போயிடுச்சுன்னு சொன்னா அவங்களுடைய அதுவே நீங்கி போகுது. இது இழந்த மாத்திரத்துல என்ன ஆகுது? அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் ஏற்படுது. யானாகிய என்னை, முதல்ல என்ன, என்னை இழந்த நலம் சொல்லாய். கொஸ்டின் என்ன? எப்பா என்னை இழக்கணும்பா, அதுக்கு வழி சொல்லு, என்னை இழந்த நலம் சொல்லாய். குருவை பார்த்து கேட்கிறார். குரு முருகப்பெருமான். அந்த குருவை பார்த்து கேட்கிறார். இதுக்கு முருகப்பெருமான் சொன்ன பதில் ரொம்ப டாப். சுமார் சுமார் உலகத்திலேயே கஷ்டமான காரியம் அதுதான். உலகத்திலேயே கஷ்டமான காரியம். ஒரே மாதிரி உட்கார முடியாது, எந்த யோசனையும் இல்லாம இருக்க முடியாது. ஒரு எண்ணத்துக்குள்ள இன்னொரு எண்ணம் ஓடியாந்துக்கிட்டே இருக்கும். சம்பந்தம் இல்லாம வரும். மனுஷனால ஒரு வினாடி கூட சும்மா இருக்க முடியாது. புத்தருடைய உபதேசங்கள்லயே முதல் விஷயம், யாராவது வந்தா நிறைய கேள்வி கேட்பான். ஒரு 10 நாள் மௌனமா பேசாம இங்கே 10 நாள் அப்புறமா பதில் சொல்றேன், உன் கேள்விக்கெல்லாம் அப்புறம் பதில் சொல்றேன். இன்னும் கூட உனக்கு பண்ணுவார். சில பேர் ரொம்ப கேள்வி கேட்டோன்னு 1 வருஷம் என் கூட மௌனமா இருக்க முடியுமா? கூடவே உன் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றப்ப ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? அவன் சரியான உடனே கூட இருக்கிறவங்களாம் சிரிப்பான். ஏன்டா சிரிக்கிறீங்க அம்மா? இப்படிதான் நாங்க சிரிக்கணும். அப்போ 1 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா கேள்வி செத்துடும். 1 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? கேள்வி செத்துடும்னா. இன்னைக்கு சொல்லட்டுமா, உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறவன் குரு அல்ல, கேள்விகள் அற்றவர்களாக உங்களை ஆக்குகிறவன் தான் உண்மையான குரு. உங்கள் கேள்விகளுக்கு 3 கேள்விகளுக்கு 300 ரூபாய் வாங்கிக் கொண்டிருக்கிறவன் ஒருபோதும் உங்கள் குருவே இல்லை. உங்களை கேள்விகள் அற்றவர்களாக ஆக்கினால் அவன் தான் உங்களுடைய உண்மையான குரு. எவனுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு கேள்வியே பிறக்கவில்லையோ அவன் உங்களுடைய வாழ்நாள் குரு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப இவரு சம்பாஷணை பண்றார், நமக்காக பண்றார். என்ன நடந்தது அப்படின்னு, என்னை இழந்த நலம் சொல்லாய். குருவோட உபதேசம் என்ன? சும்மா சொல்லற, முதல்ல பேச்ச விடு, சொல்லார சும்மா. இந்த மௌனம் பல வகை. வாயால மௌனமா இருக்கிறது, உடம்பால மௌனமா இருக்கிறது, மனசுல மௌனமா இருக்கிறது, மனோ மௌனம், கஷ்ட மௌனம், வாக் மௌனம், எல்லா மௌனமும் சேர்ந்து சித்திக்கணும். சும்மா இரு, சொல்லற இருந்தால. அப்ப என்ன நடந்தது? அவனுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டது? ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்தது. இவனுக்கு உள்ள இருக்கிற ஆசை சங்கிலி, நிகழம்னா சங்கிலி, அந்த வரிசையா அப்படியே போயிட்டே இருக்கும். ஆசா நிகழம் ஒன்னோட ஒண்ணு வளையம். துகளாயின பின் எல்லாம் அருந்து போச்சு. பின் பேசாம அனுபூதி பிறந்தது. அந்த நிலை அவனுக்கு பிறந்தது. கடைசியா என்ன நடந்தது அப்படிங்கிறார். யானாகிய என்னை விழுங்கி, என்ன டோட்டலா அது விழுங்கிருச்சு. யானாகிய என்னை விழுங்கி பெரும் தானாய் நிலை நின்றது தற்பார். என்ன அது முழுங்கிருச்சு, அது தானா நிக்குது. இப்போ நீங்க பார்க்கறதுக்கு அருணகிரிநாதர் நம்ம சொல்றோமே ஒழிய,
இவரை உண்மை நம்ம அருணகிரிநாதன் சொல்லக்கூடாது, அருணகிரிநாத முருகன் சொல்லணும். இவர் அருணகிரிநாத முருகன் சொல்லணும். கண்டமாணி சிவம்னு போடுவாங்கல்ல, சிவனாகிறாங்கன்னு, அது மாதிரி இவர் அருணகிரிநாத முருகன், பாம்பன் முருகன், வள்ளலார் முருகன், அதாவது அந்தந்த முருகன் நிலைக்கு அவங்க போறாங்க. சார் இதை நீங்க பல பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வெளியிலேருந்து வந்த ஒரு வைதீக வழிபாட்டு முறைக்கும் இந்த மண்ணுல தோன்றிய வழிபாட்டு முறைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, இங்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறகு வானுரையின் தெய்வத்துள் ஏகிய ஞானிகள் சமாதிகள் தான் பெரிய கோயில்களாக மலர்ந்திருக்கின்றன. இது இந்த மண்ணினுடைய அமைப்பு முறை. ஒரு மந்திரத்தையோ எந்திரத்தையோ கிரியேட் பண்ணி அங்க கடவுளுடைய ஆற்றலை பிரதிஷ்டை பண்றேன் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வந்தவர்கள் காட்டிய வழிமுறை. இந்த மண்ணில் நடுகள் அல்லது அவர்களுக்கான சமாதி, அதில் மேலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம், அதில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட முருகன் சிலை, இப்படித்தான் உருவாயிருக்கே ஒழிய அது இந்த மண்ணினுடைய விசேஷமான வழிபாட்டு முறை. எது சொன்னாலுமே இப்ப என்ன கேட்கிறாங்க, எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம எது சொன்னாலும் அது எவிடன்ஸ் இல்லைங்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி பதில் சொல்றது? இது தமிழ்நாடு வரலாறு சங்ககால வாழ்வியல், இதுல கட்டுரை எழுதியிருக்கிற எல்லாருமே ஜெயின்ஸ், சாதாரணமான ஆட்கள் இல்ல. ஜெயின்ட் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், சுப்பராயலு, காத்தா திருநாவுக்கரசு, கொண்டல் மகாதேவன், டாக்டர் கோ தங்கவேலு, பா சுந்தரேசன், பன்னிசெட்டித்தகர் பா சுந்தரேசன், கொடுமுடி சண்முகம், டாக்டர் தங்கவேலு, இவங்க எழுதி தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கிற ஒரு புஸ்தகம். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தமிழருடைய வழிபாட்டு முறை அப்படின்னு வரும்போது அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், அந்த வழிபாட்டு முறையா நடுகளில் இறந்த வீரனுடைய வடிவத்தையும் பெயரையும் சாதனைகளையும் குறிப்பது சங்க காலத்திய வழக்கம். பிற்கால வீரர் கற்களில் மறைந்த வீரனுடைய வடிவமும் அவருடைய படைக்கருவிகளும் பிற பொருள்களும் செதுக்கப்பட்டுள்ளதை இன்றும் காணலாம். அப்புறம் இன்னொரு இடம், தென்னிந்தியாவில் திருக்கோயில்களின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி ஆராய்ந்த அறிஞர்களும் தமிழகத்தின் பெரும்பாலான கோயில்கள் நடுகள், அதாவது சமாதி, நினைவு சின்னங்களை அமைக்கும் பழக்கத்தில் இருந்து தோன்றி வளர்ந்தவையாகவே இருக்க வேண்டும். இந்த முடிவுக்கு யார் வரா தெரியுங்களா? வெங்கட ரமணையா, ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சவுத் இந்தியா டெம்பிள் ஆர்கிடெக்சர், பேரை நல்லா கவனிக்கணும். வெங்கட ரமணையா அவர் சொல்றார், தமிழ்நாட்டில் தோன்றி வளர்ந்த கோயில்கள் நடுகள் அல்லது சமாதி, அதிலிருந்து உருவானவை. ஏன்னா இந்த மண்ணுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை என்ன தெரியுமா? குருவே சிவம் என கூறினன் நந்தி. இதுதான் இந்த மண்ணோட வழிபாட்டு முறை. இவர்களுக்கு யார் குருவா இருக்கிறானோ அந்த குரு மறைந்த பிறகு அந்த இடத்துல அவன் ஜீவ சமாதி கொள்றான். அப்போ அவனுடைய இந்த எலும்பும் தோலுமான உடம்பு நீங்கி அவன் ஒளி உடம்பு மட்டுமே அங்கு வழிகாட்டுகிற ஒரு நிலை உருவாகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்காம என்ன பண்றோம், என்ன மாதிரி நினைக்கிறோம், இல்ல புராண கதைகள் எல்லாம் சொன்ன மாதிரி தான் அந்த வழிபாடு இருக்கிறதுனே ஒழிய அது ஒருத்தருடைய ஜீவ சமாதின்னு சொல்லிட்டா நம்ம மதத்துக்கு கேடு அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைக்க கூடாது. எப்படி வந்தது, எப்படி இந்த மரபு உருவாயிற்று அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நான் குறிப்பிடுறது அதே மாதிரி ஹீரோ ஸ்டோன்ஸ் நடுக்கல்ல பற்றிய ஒரு செய்தி. இது ஒரு செய்தி. பிறகு முருகன் வழிபாடு எப்படி தோன்றிற்று? சங்ககால தமிழகம் இந்து சமயத்திற்கு வழங்கியுள்ள மாண்புமிகு முருக வழிபாடு, மாண்புமிகு பக்த சிறந்த வழிபாடு முருக வழிபாடாகும். தமிழருடைய குறிஞ்சின தெய்வமாகிய முருகன் சங்க காலத்தில் முதன்மையான தெய்வமாக விளங்கினான். இதெல்லாம் எழுதிக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் அவன் கடப்ப மாலை அணிந்து விளங்குவான், போரை விரும்புவான், வெல்லும் போரில் வல்ல முருகன் என போற்றப்படுகிறான். போருக்கு புறப்படும் அரசனுடைய சீற்றம் முருகனுடைய கடுஞ்சீற்றத்திற்கு ஒப்பானது என்று பண்டை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. இதெல்லாம் சங்க காலத்துல முருகன் என்பவன் முருகு என்ற நிலையுடையவன் முருகன் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். இது கொஞ்சம் ஆழமான விஷயம் சார். முருகு என்பது ஒரு நிலை, கந்தழி என்பது ஒரு நிலை. அந்த நிலையில் இருப்பவர் ஆணாகிற போது முருகன் என்று அழைக்கப்படுகிறார். இது நான் சொன்ன போது பல பேர் புரிஞ்சுக்கல. மருதமலை ஆண்டவர்னு இருந்தது பேரு. அதுக்கு பிறகு மருதமலை ஆண்டவர்னு பேர் இருந்ததை சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம்னு மாத்தினாங்க. பழனி ஆண்டவர் திருக்கோயில்னு இருந்தது, அது சுப்பிரமணிய தேவஸ்தானம்னு மாத்தினாங்க. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயில்னு இருந்தது, சுப்பிரமணிய தேவஸ்தானம்னு மாத்தினாங்க.
இதுல ஒரு பெரிய சூழ்ச்சி உள்ளடங்கி இருக்கு. அதை நான் சொல்றதுக்கு தயக்கப்பட விரும்பல, நான் சொல்ல விரும்புறேன். அந்த உலகத்துல வழிபாட்டினுடைய மூலத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஞானம் அடைகிற ஒவ்வொருவரும் இறைவனாக முடியும் என்பது தமிழ் மண்ணின் கோட்பாடு. ஞானம் அடைகிற ஒவ்வொருவரும் இறைவனாக முடியும். ஏன்னா இறைவன் ஆகல, இறைவன்கிறத உணர்றான். தன்னை வேக்கும் காலி ஆக்கலாம். சார், ஒரு இடத்துல நீங்க காத்து உள்ள இடம், இன்னொரு இடத்துல வேற ஏதோ ஒன்று இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து காட்ட உருவிருங்க, இங்க இருக்கிற காத்து இங்க போகுமா இல்லையா? ஒரு வேக்யூம் எங்க ஏற்பட்டாலும், இப்ப சூறாவளி எப்படி உண்டாகுது? எங்கேயோ ஒரு வேக்யூம் உண்டாகுது, உடனே காற்றழுத்த மண்டலம் வேற, எல்லா காற்று அங்க போகுது, காற்றழுத்த மண்டலம் அங்க உருவாகுது. நாம நிரம்பி வழிகிறோம். எதில் நிரம்பி வழிகிறோம்? அகங்காரத்திலும் மமகாரத்திலும் பொருள் ஆசையிலும் மனைவி மக்கள் ஆசையிலும் நிரம்பி வழிகிறோம். இவற்றை எல்லாம் எடுத்து நம்மை காலியாக்கிய மறுக்கணமே அது பரம்பொருளால் நிரப்பப்படுகிறது. பரம்பொருள் அந்த இடத்தை முழுமையா ஆக்குபை பண்ணிடுது. இத கபீர் ஒரு பாட்டுல சொல்றாரு, நான் என்ன செய்தேன்? வெறும் காலி புல்லாங்குழலாய் இருந்தேன். கபீருடைய வார்த்தை. நான் என்ன செய்தேன்? வெறும் காலி புல்லாங்குழலாய் இருந்தேன். புல்லாங்குழலில் ஏதேனும் நிரப்பினால் கீர்த்தனம் புறப்படுமோ? இல்லை. நான் காலியான பிறகு கண்ணன் உதடுகள் கீர்த்தனைகளை நிரப்பின. So I have become empty. நான் காலியான, அவ்வளவுதான். என்ன நான் அப்படியே அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டேன். எடுத்த உடனே என்னாச்சு? கண்ணன் கீர்த்தனைகள் அங்கிருந்து நிரம்ப ஆரம்பிச்சது. சோ நாம காலி பண்றதுக்கு தயாரா இருக்கிறோமா? அரசாங்கம் பங்களாவையே காலி பண்றதுக்கு நம்ம தயாரா இல்லை. முடிஞ்ச அரசாங்கத்தை வேணா காலி பண்றதுக்கு ரெடியா இருக்கிற அரசாங்கம் பங்களாவை கூட பல பேர் காலி பண்றதுக்கு தயாரா இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள அந்த நான் காலியாக ஓஷோ ஒரு வார்த்தை எழுதுவார், உலகத்தில் எத்தனையோ இருந்தாலும் கண்ணன் புல்லாங்குழலை இடையில் செருகி இருக்கிறார். ஏன் தெரியுமா? அது எதனாலும் நிரப்பப்படாது, அது காலியானது. எம்டினஸ், இந்த காலித்தன்மை தான் பரமாத்மா நிரம்புவதற்கான வழி அப்படின்னு அதை அருமையா என்ஜாய் பண்ணுவார். இப்ப பாருங்க, யானாகிய என்னை விழுங்கி டோட்டலா என்ன அப்சர்வ் பண்ணிடுச்சு. வெறும் தானாய் நிலை நின்றது. இன்னும் குழந்தைக்கு கூட புரியணும்னா உதாரணம் சொல்றேன். யூடியூப்ல போய் அனிமல்ஸ் அதை பத்திய சேனல் பாருங்க. அதுல பாம்புகளுடைய வாழ்க்கையை பாருங்க. பாம்பெல்லாம் பார்த்தா பயமா இருக்காதா? பக்கத்து வீட்டுக்காரனோட நல்லா இருக்கும். நான் ஒரு காட்சி பார்த்து அசந்து போயிட்டேன். ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஒரு பாம்பு அதனுடைய இயல்பு வாழ்க்கை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிப்பு உள்ள வச்சுட்டாங்க. அதை ஆப்ரேட் பண்ணி ஒரு சிப்பு உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சு அந்த பாம்பை விட்டுட்டான், காட்டுக்குள்ள விட்டான் பாட்டி பேசாம. அது எங்க போனாலும் இங்க கம்ப்யூட்டர்ல அது காட்டும். அதனுடைய ரீடிங் லைஃப் எல்லாமே காட்டும். அது எலி தின்னுச்சா, அது மூஞ்சல் தின்னுச்சா, அது இன்னொரு பாம்போட சண்டை போட்டுச்சா, யாராவது அதை கடிச்சுதா, எல்லாம் தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு சார், ஒரு 3-4 மாசம் கழிச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டா, இந்த பாம்போட லைஃப் அவன் ஸ்டடி பண்ணிட்டான். இதை மாம்பா பாம்பு ஏதோ பேர் வைப்பான், அதுக்கெல்லாம் அப்படிலாம் பேர் வச்சு அதை ஹிஸ்டரி எழுதுறான். அது இதை விரும்பி சாப்பிடும், இந்த மாதிரி இரவு நேரத்தில் புறப்படும், அது இப்படிப்பட்ட விலங்குகளை கடிக்கும், இப்படி சண்டையிடும் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிட்டே வந்தான் சார். திடீர்னு ரீடிங் தப்பா வருது. ஒரு ரீடிங்கும் பொருத்தமா வர மாட்டேங்குது, என்டையர் டிஃபரெண்டா வருது. இவங்க ஒண்ணுமே புரியவே இல்லை. உடனே இந்த டீம் புரட்டு காட்டுக்குள்ள போய் அந்த பாம்பு எங்க இருக்கு என்னன்னு தேடினா பயங்கர ஆச்சரியம். என்ன, அது ஒரு மலைப்பாம்புக்குள்ள இருக்கு. மலைப்பாம்பு என்ன பண்ணணும், இப்படி வாயை திறந்துக்கும். இந்த மாதிரி ஒரு பாம்பு வந்தா டைம் அப்படியே உள்ள வாங்கிடும். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பது. இப்ப ரீடிங் என்ன காட்டுதுன்னா மலைப்பாம்பு ரீடிங்கே காட்டுதெல்லாம். அதான் உண்மை. இந்த சிப்பு இதுல இருந்து விஷயத்தை வெளியே அனுப்பல. அது எப்ப மலைப்பாம்பு விழுங்கிருச்சோ மலைப்பாம்போட ஆக்டிவிட்டி, மலைப்பாம்போட உணவு, மலைப்பாம்போட மீட்டிங் எல்லாத்தையும் காட்டிட்டு உட்கார்ந்துருக்கு. அதே மாதிரி நம்மை இறைவன் விழுங்கிய கணத்திலிருந்து நாம் இறைவனாகி விடுகிறோம். ஏக ஹோமமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுத்தம். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். என்ன? எதையும் அடைய வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருக்கும். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்த டெக்னிக் மூலமா கடவுளை கண்டுபிடிக்கலாம், அந்த டெக்னிக் மூலம். ஒரு டெக்னிக்கும் பருப்பு வேவாது. எந்த டெக்னிக் ஒன்னே ஒண்ணு எல்லாத்தையும் விட்டுடுறது.
எல்லாத்தையும் விட்டுட்டு காலி பண்றது தான். எல்லாத்தையும் நிறுத்திட்டு டோட்டலா சரண்டர் ஆயிடுறது தான். என்னால ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் ஒண்ணு, நீ பார்த்துக்கோ. ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த நம்முடைய நான் கழித்து போத அந்த நான் அப்படியே வந்து உட்காரு. அதனால சொன்னேன், முருகு என்பது ஒரு மனிதன் என்று கொள்ள வேண்டாம், முருகு என்பது ஒரு நிலை. இப்ப நான் சொன்ன உடனே நீங்க யோசிப்பீங்க, முருகனை போய் வேறு ஒரு மனிதன் சொல்ல ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன். நமக்கு தெரிஞ்சு ஞான சம்பந்த பெருமான், ஞான சம்பந்தர்னு சொல்லி அவருக்கு புராணம் இருக்கு, வரலாறு இருக்கு, பெரிய புராணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம அருணகிரிநாதர் அச்சாப்புரம் ஒரு அடி எங்க முருகன் தான் ஞான சம்பந்தர் அப்படின்ற. உபயகுல தீப துங்க விருது கவி ராஜ சிங்க உரை புகழி ஊரில் அன்று வருவோம். இது யாருக்கு பொருந்தும்? ஞான சம்பந்தருக்குரியது. அந்த முருகனுக்கு சொல்றாரு அவரு, உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கள் உலகளவு மான்மகிழ்ந்த முருகோனை. அந்த திருப்புகள்ல உபய குல தீப துங்க விருது கவி ராஜ சிங்க உரை புகழி ஊரில் அன்று வருவோனே. இந்த ஒரு இடத்தை நீங்க எடுத்து யோசிச்சு பார்த்தா என்ன நடந்தது? ஞான சம்பந்தர் முருகன் ஏன்னா சிவனுடைய குமாரன் அந்த தன்மையினை எழுதி இருக்கிறார். இது ஒரு கோணம். உருத்திரசன்மனுடைய வரலாறு எடுங்க, உருத்திரசன்மன் முருகன் அப்படிங்கிறதுக்கான சில குறிப்பு இருக்கு. அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தாதான் மனித நிலையில் உயர்நிலை பெற்ற தெய்வ நிலை பெற்றவர்கள் முருகன் என்று கொண்டாடப்படுகிறார்கள். அப்ப அருணகிரியாரை நம்ம என்ன சொல்லணும்? அருணகிரி முருகன் என்று அழைக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு அடையாளம். சரி, இப்ப அந்த சான்றோட திருப்புகள்ல இருந்து இவரை வச்சு பேசுறது ரொம்ப கஷ்டம். திருப்புகழ் அத்தனையும் அத்துப்படும். ஒரு வார்த்தை நான் தப்பா பேசுறது. மற்ற ஊர்ல தைரியமா ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி அடிச்சு விட்டா யாரும் கேட்கறதுக்கு ஆளு. இவர் கோர்ட்லயே இவரை யாரும் அப்படி பண்ண முடியாது, திருப்புகள்ல பண்ணவே முடியாது. திருப்புகள்ல கரைச்சி கொடுத்துருவாரு. ஆனாலும் இப்ப சொல்றேன், அருணகிரிநாதர் அருணகிரி முருகன் அழைக்கலாமா? அவங்க ரெண்டு பேரும் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் அந்த நிலை ஏற்பட்டதா அப்படின்னா அவர் சொல்றாரு, இருநோய் மலத்தை சிவ ஒளியால் விரட்டி, இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதாய் அழைத்து, அன்பா கூட்டாரா, என்னை இனிதாய் அழைத்து, அப்புறம் எனது முடி மேலே அருணகிரிநாதருடைய திருமுடி மேல இணைதாள் அழித்து, அவர் திருவடியை இணைதாள் அழித்தார் கூட்டார. உனது மயில் மேல் இருத்தி, எப்படி மயில்ல முருகப்பெருமான் உட்கார்ந்து இருக்கிறாரோ அப்படி அருணகிரிநாதர் உட்காந்து வச்சுட்டார் இல்லையா? இப்ப பாட்டு பாருங்க, இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதாய் அழைத்து முடிமேலே இணைதால் அழித்து உனது மயில் மேல் இருத்தி, அப்புறம் ஒளிர் அயில் மேல் அழித்து, கையில இருக்கு வேலையும் கொடுத்துட்டாரு. அதான் முருகனுடைய பரம்பரையில வருகிற அடியார்கள் கௌமார சமயத்துல வர்றவங்க அவங்க ஒரு வேல் வச்சிருப்பாங்க, அவங்களும் ஒரு வேல் தாங்கி தான் நிற்பாங்க. இப்ப இந்த கௌமான படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் குரு முதல்வர் அங்க இருக்கிற தண்டவாணிக்கு கீழே தான் அடங்கி இருக்கிறார். கரெக்டா அவருடைய சமாதி அதுக்கு கீழே நேரம் அப்படியே. அதுக்கு அடுத்து வந்த சுவாமிகள் வந்து முதல்ல வந்து ராமானந்தர், அதுக்கு அடுத்து வந்த சுவாமிகள் கரெக்டா அந்த பலிபடத்துக்கு கீழே மயிலுக்கு கீழே அவருடைய சமாதி இருக்கு. அதுக்கப்புறம் வந்த சுந்தர சுவாமிகள் அந்த பலிபீடத்துக்கு கீழே அவருடைய சமாதி வச்சாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? இவங்க வெவ்வேறு வடிவத்துல உருவத்துல இருந்தா கூட முருகனை நினைந்து நினைந்து உணர்ந்து 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 இவர்கள் முருக நிலை எழுதுகிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த வழிபாட்டினுடைய மிக உயர்ந்த நிலை. அதான் கௌமார சமயத்தினுடைய பெருநிலை. அப்ப அவங்களுக்கு வேல் உண்டு, அவங்களுக்கு மயில் உண்டு, அவங்களுக்கு கொடி உண்டு, அவங்க அதுவாகவே வணங்கப்படுகிற தன்மை உண்டு. இருநோய் மலத்தை சிவ ஒளியால் விரட்டி என இனிதாய் அழைத்து எனது முடிமேலே இணைதால் அடித்து உனது மயில் மேல் இருத்தி ஒளிர் அயில் மேல் அடித்து மகிழ இருவோரும் ஒருவாக என கையிலே. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆளா கையிக்கு போயிட்டோம். அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆளா கையிக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அடியார்கள் அந்த தன்மையினை பெற்று அதே நிலை முருகு என்ற நிலையை பெறுகிறார்கள். இத முதல்ல வேண்டுகிறார், எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டது. யோகத்தை சேருமாறு மெய் ஞானத்தை போதியாய், யோகத்தை சேருமாறு மெய் ஞானத்தை போதியாய், எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்ட பாட்டு இருக்கு.
நான் அந்த நிலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன பாட்டு இருக்கு. எனவே இந்த நிலை அடைகிற போது, முருகு என்ற நிலையை அடைகிற போது அவர்கள் முருகன் என்ற தன்மையில் வணங்கத்தக்கவர்களாக ஆகிறார்கள். முருகன்னா ஒரே நிலையில வீரம், இளமை, புகழ், செல்வம், அழகு, ஞானம் எல்லாமே முருகங்கிற சொல்லுல அடங்கும். ஸோ எந்த நிலையில அதை அடைஞ்சாலும் அவங்க முருகனாக நிறைகிறார். அப்படி மருதமலையில ஒரு சித்தர் இருந்திருக்கலாம், பழனியில போகர் இருந்திருக்கலாம். அப்படி அவர்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெரிய திருச்செந்தூர்லயும் பின்னால சிவலிங்கத்தை பூஜை பண்ணாம பின்னால இருக்கு சார். என்னுடைய அபிப்பிராயம் அதுவும் ஜீவ சமாதி தான். திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கு பின்னால ஒரு 5 லிங்கம், பஞ்சலிங்கமா இருக்கும். அது ஒரு கண்டிப்பாக அது ஒரு சித்தருடைய ஜீவ சமாதியா தான் இருக்கணும். அந்த முருகனை வணங்கின ஒரு பெரியவருடைய ஜீவ சமாதியா மட்டும்தான் இருக்க முடியும். நாம வரலாறுகளை ஒழுங்காக தொகுப்பதில்லை, வரலாறுகளை ஒழுங்காக படிப்பதில்லை. அதை விட மிக முக்கியம், படிக்காமலேயே பேசுவதில் மிக வல்லவர்களாக ஆகிவிட்டோம். அதுவும் நம்முடைய யூடியூப் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் வாட்ஸ்அப் டாக்டர்களும் பேசுகிற பேச்சு இந்த உலகத்தில் யாராலும் கண்டறிய முடியாத பேர் உண்மைகள். உங்க வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்துல டாக்டரேட் வாங்கி பேசுவோம், தோணுதெல்லாம் பேசுவோம். இந்த ஒரு பாட்டு போறது என்ன, அயில்தேல் அழித்து மகிழ இருவோரும் ஒருவாகு எனவே. இந்த நிலை முருகனை வணங்குகிறவன் முருகனுடைய நிலை பெறுகிறான் என்கிற அற்புதமான தன்மை, இருவரும் ஒருவனாக இணைகிற அழகு இது திருப்புகழில் பேசப்பட்டிருக்கிறது. அந்த அனுபூதி நிலை அடைவதற்கு சத்குருநாதர் அருணகிரிநாதர் வழிவகுக்க வேணும். இந்த இடத்துல இந்த மண்டபம்லாம் கட்டி முடிஞ்ச உடனே முன்னால ஒரு அழகான அந்த மண்டபம் உருவாகுது. அந்த மண்டபத்துல இந்த ஹைதராபாத் மியூசியத்துல ஒரு சிலை இருக்கும், 2 கேரக்டர். இந்த பக்கத்துல ஒரு பெண்ணினுடைய சிலை அப்படி குனிஞ்சு நிற்பார், இந்த பக்கத்துல ஒரு வீரனுடைய சிலை அப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சிற்பத்துல இந்த பக்கத்துல பார்த்தா அருணகிரிநாதரா தெரியணும், அந்த பக்கத்துல பார்த்தா முருகப்பெருமானா தெரியணும். அப்படி ஒரு சிற்பத்தை இந்த மணிமண்டபத்துல அமைத்து, நீ வேறு எனாது நான் வேறு எனாது ஏக போகவாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் தனி அப்படிங்கிற அந்த சிற்பத்தை அந்த குறிச்சு இந்த இடம் இன்னும் அருணகிரியாருடைய கருணையோடு வளர வேண்டும். ஐயாவுக்கு இந்த விருதெல்லாம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விருது பெற்றவர்கள், அவரோடு பக்கத்தில் நான் இருந்தது எனக்கு விருது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி மேலும் மேலும் இந்த பணிகளை அன்பர்கள் செய்து இந்த இடம் பொலிவுடைய ஒரு பெரும் தலமாய் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை தெரிவித்து இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி.